வெல்கம் டு டாப் ஐஸ். நான் உங்கள் முத்து. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 உடைய மேக்ஸ் பெஸ்ட் 72 கொஸ்டின் உடைய பெஸ்ட் சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நமக்கு இந்த வீடியோல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா சாப்டர் வைஸ் இருக்கு, அதோட பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு, பிளஸ் நமக்கு தேவையான பைலிங்குவல், அதாவது தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற 2 லாங்குவேஜஸ்லயும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? அடுத்து இதே மாதிரி வீடியோஸ், சரிங்களா, இந்த மாதிரி பெஸ்ட் சொல்யூஷன் வீடியோஸா இருக்கட்டும், கான்செப்ட் வைஸ் வீடியோஸா இருக்கட்டும், சரிங்களா, வேற ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னா அந்த நோட்டிபிகேஷனோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, இது எல்லாமே நம்ம டாப் ஐஸ் யூடியூப் சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நமக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும். பிளஸ் டெய்லியும் நம்மளுடைய ஷார்ட்ஸ், ஓகேங்களா, நமக்கு அப் டு மேக்ஸுக்கான ஷார்ட்கட்டோடைய ஷார்ட்ஸா இருக்கட்டும், ஜிகேக்கான ஷார்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி எங்க இருந்து எடுக்கிறாங்க நமக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டாப் ஐஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? நம்பர் சிஸ்டம் எல்லாமே நம்பர் பேஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் which of the following numbers is divisible by both 17 and 13? சரிங்களா? 17ஆலையும் 13ஆலையும் வகுபடணும், ரெண்டாலையுமே வகுபடக்கூடிய நம்பர் எது? சரிங்களா? இது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு 17உடைய டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரியணும், 13உடைய டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். நமக்கு ஈஸியானது 13. ஃபர்ஸ்ட் 13உடைய டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தலாமா? 13உடைய டிவிசிபிலிட்டி ரூல், 13உடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? எனக்கு லாஸ்ட் டிஜிட்டை இன்டு 4 பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எனக்கு லாஸ்ட் டிஜிட் இன்டு 4 பண்றோம். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் நமக்கு என்னது? ரிமைனிங் டிஜிட்ஸ். சரிங்களா? ரிமைனிங் டிஜிட்ஸ் கூட பிளஸ் பண்ணணும், எதை? ஃபர்ஸ்ட் கிடைச்சத. ஓகேவா? இதான் என்னது? 13உடைய டிவிசிபிலிட்டி ரூல். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், 13உடைய டிவிசிபிலிட்டி ரூல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ, ஓகே, 2 2 3 2 சாரி 3 7 2. ஓகே, லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? நமக்கு 2 இருக்கு. ஓகேவா? 2 என்ன பண்ணும்? இன்டு 4. அப்ப 2 2 3 7, 4 2 8. ஓகேவா? அப்ப பிளஸ் 8 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 7 பிளஸ் 8 நமக்கு 15. அப்ப 2 2 4 5. ஓகே, இப்போ எனக்கு இந்த 2245ன்றது 13ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. சோ அதனால என்ன பண்றேன், இந்த ஸ்டெப்பை நான் அகைன் செய்யறேன். வேற ஒண்ணு நம்ம புதுசா ஒண்ணும் செய்ய வேணாம். லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணணும்? இன்டு 4 போடணும். இன்டு 4 போட்டா 20. அப்ப 224 பிளஸ் 20. என்னோட ஆன்சர் என்னது? எனக்கு 244. இப்ப 5 டிஜிட்டா இருந்த என்னுடைய கொஸ்டினை நான் என்ன பண்ணிட்டேன்? 3 டிஜிட்டா மாத்திட்டேன். இப்ப இது 13ஆல டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்ம என்ன பண்ணா போதும்? செக் பண்ணா போதும். கிளியரா? செக் பண்ணலாமா? இப்ப இது 13ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 13 13. ஓகேவா? ரிமைனிங் நமக்கு எத்தனை இருக்கு? 7 11 114 கிடக்கு. 114 அப்படின்றது நமக்கு 13ஆல டிவைட் ஆகாது. அப்ப ஆப்ஷன் ஏ நமக்கு என்ன ஆகாது? 13ஆல டிவைட் ஆகாது. சோ 17 13 ரெண்டோட டிவிசிபிலிட்டி ரூல் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட். சரிங்களா? அடுத்தது ஆப்ஷன் பி அதே மாதிரி செக் பண்ண அப்படின்னா 4. அப்ப 2 1 4 0 பிளஸ் 4 நமக்கு என்ன வருது? 2 1 4 4. ஓகே, மறுபடியும் 4 16 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30, 230. 230ன்றது நமக்கு என்ன ஆகாது? 13ஆல டிவைட் ஆகாது. அடுத்தது ஆப்ஷன் சி 2168 இருக்கா? ஆப்ஷன் சி நான் செக் பண்றேன். 8 32. அப்ப 65 பிளஸ் 32 நமக்கு என்னது? 97. 2197. இதை பார்த்த உடனே நான் சொல்லலாம் 13உடைய கியூப் இது. அப்ப எனக்கு ஆப்ஷன் சி என்ன ஆகும்? 13ஆல டிவைட் ஆகும். அப்ப 13ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ணியாச்சு. இப்ப ஆப்ஷன் டி, ஓகே, 2049. அப்ப ஆப்ஷன் டில நான் செக் பண்றேன். 1/36 கூட்டினா அப்படின்னா 2040.
சரிங்களா? இப்ப அடுத்து இந்த இடம் 2040 இது எனக்கு என்ன ஆகாது, 13ஆல டிவைட் ஆகாது. சோ எனக்கு ஆப்ஷன் டியும் 13ஆல டிவைட் ஆகாது. அப்ப 13 17ஓட டிவிசிபிள் ரூல் செக் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு 13ஓட டிவிசிபிள் செக் பண்ணியே நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்ஷன் சி தான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் பிக் பண்ணிட்டேன். சரி, ஓகே. 17ஓட டிவிசிபிள் ரூல் என்னன்னு பார்த்தலாமா? 17ஓட டிவிசிபிள் ரூல் என்னன்னா இதே மாதிரி தான், 13 மாதிரியே தான். லாஸ்ட் டிஜிட்டை இன்ட் என்ன பண்ணணும், 5 பண்ணணும். இங்க பிளஸ் பண்ணோமா, அடுத்தது ரிமைனிங் இருக்கிறோடைய சப்ட்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னது? Find the number of pairs of co-prime number between 11 and 13. 11 மற்றும் 19 ஆகிய எண்களுக்கு இவ்விரு எண்களையும் உள்ளடக்கியதாக, அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்துக்கோங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த எண்களுக்கு இடைப்பட்ட சார்பகா எண்களின் ஜோடிகளின் எண்ணிக்கையை கண்டறிவோம். முதல்ல நமக்கு கோப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியணும், சார்பகா எண், அதாவது சார்பகா எண்ணா என்னன்றது தெரியும். கோப்ரைம் நம்பர்னா என்னது? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர், எந்த நம்பராலும் இருக்கலாம், ஒன்னு பிரைம் நம்பரா இருக்கலாம், இல்ல இல்லாமே இருக்கலாம். அந்த நம்பருடைய HCF அதாவது காமன் ஃபேக்டர் 1ன்னு இருக்கணும். சரிங்களா? அதுதான் அதோடைய கோப்ரைம் நம்பர். அதுதான் கோப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டு நம்பருடைய HCF நமக்கு எப்படி இருக்கணும், 1ன்னு இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இருக்க நம்பர்ஸ்ல இப்ப பிரைம் நம்பர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பிரைம் நம்பர், எந்த ரெண்டு பிரைம் நம்பர் எடுத்தாலுமே நமக்கான அது கோப்ரைம் நம்பரா தான் இருக்கும். ஏன்னா அதோடைய HCF எப்படிதான் இருக்கு, நமக்கு 1 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பிரைம் நம்பர்ஸ் நான் எழுதிக்கிறேன். இந்த 11ல இருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் என்னன்னா இருக்கு, 11, அடுத்தது 13, அடுத்தது 17, 19. இந்த 11ஐயும் 19ஐயும் சேர்க்கணுமா அப்படின்றத क्वेश्चन கொடுத்திருக்காங்க, இன்க்ளூட் பண்ணணும். சோ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதுறேன். 12, 14, 15, 16, 18. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இப்போ இதுல எத்தனை கோப்ரைம் நம்பர்ஸ் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 11ன்ற பிரைம் நம்பர்ஸ் கீழே இருக்கக்கூடிய எந்த நம்பரோட சேர்ந்தாலும் அது கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், கோப்ரைம் நம்பரா இருக்கும். உதாரணமா 11 12 சேர்ந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கு HCF என்னதான், 1 தான். 11 18 சேர்ந்துச்சுன்னா ரெண்டுக்கு HCF என்னதான், 1 தான். அப்போ ஒரு பிரைம் நம்பரோட எந்த நம்பர் சேர்ந்தாலும் அதோடைய HCF எப்படி இருக்கும், 1 தான் இருக்கும். பிரைம் நம்பரோட மல்டிபிள் இல்லாம இருந்தா மட்டும். சரிங்களா? ஓகே. அப்ப இது இப்ப இந்த 11க்கு எடுத்தனா எனக்கு 1 2 3 4 5 மொத்தம் எனக்கு எத்தனை கோப்ரைம் நம்பர் உருவாகுது, 5 கோப்ரைம் நம்பர் உருவாகுது. இதே மாதிரி 13க்கு நம்ம எடுத்தோம்னாலும் எத்தனை உருவாகும், 5 கோப்ரைம் நம்பர் உருவாகும். 17க்கு எடுத்தோம்னாலும் நமக்கு எத்தனை கோப்ரைம் நம்பர் உருவாகும், 5 கோப்ரைம் நம்பர் உருவாகும். 19க்கு எடுத்தாலும் 5 கோப்ரைம் நம்பர் உருவாகும். ஓகேவா? அப்ப மொத்தம் 20 கோப்ரைம் நம்பர் உருவாகிடுச்சு. சரி, இது 20ஓட நின்றுச்சா அப்படின்னா கிடையாது. இப்ப அடுத்து இப்ப இந்த 12ன்ற ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 12ன்ற நம்பர் 14உடைய கோப்ரைம் நம்பர் உருவாக்காது. ஏன்னா 12ம் 14ம் ஈவன் நம்பர்ஸ். சோ காமன் மல்டிபிள் என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப 12ன்றது 15ஓட உருவாக்குமா, 3ன்றது காமன் மல்டிபிள் இருக்காது. அப்ப 12ன்றது 16 வராது, 12ன்றது 18 வராது. அப்ப இது எது கூடயுமே அடுத்து வராது. ஓகேவா? இப்படி நம்ம ஒன்னொன்னா மறுபடியும் செக் பண்ணணும். அடுத்தது 14ன்றதை நான் பார்த்தேன் அப்படின்னா 12ஓட வராது, ஆனா 15ஓட வரும். சோ +1. கரெக்டா? அடுத்தது 16ஓட வராது, 18ஓட வராது. அடுத்தது 15ன்றது 12ஓட வராது பார்த்தாச்சு, 14ஓட எழுதியாச்சு. 15ன்றது 16ஓட வரும். ஓகேங்களா? 18ஓட வராது. 16ன்றது 18ஓட வராது. அப்ப இதெல்லாம் நம்ம தனியா எழுதியாச்சா? இப்படி நம்ம ஒன்னொன்னா பார்த்து எழுதியாச்சா? நெக்ஸ்ட் அடுத்தது 13. அடுத்தது இந்த 11ன்றது இந்த 5க்கு பார்த்து நம்ம எழுதியாச்சு. ஆனா இந்த 11ன்றது இந்த பிரைம் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய 3க்கும் வருமா? அப்ப +3. அடுத்தது இந்த 13ன்றது ரிமைனிங் இருக்கக்கூடிய 2. அடுத்து இந்த 17ன்றது ரிமைனிங் இருக்கக்கூடிய 1. இந்த 19ன்றது 19க்கு மட்டும் வராது, ஏன்னா 2 ஒரே நம்பரா இருக்காது. சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை கோப்ரைம் நம்பர் நமக்கு உருவாயிருக்கு, 20, 25, 26, 27, 28. நமக்கு 28 கோப்ரைம் நம்பர் உருவாகும். சரிங்களா? இந்த மாதிரி சம இப்படிதான் நம்ம பேசிக்கா சால்வ் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட், which of the following numbers does not have exactly 4 distinct positive divisor? சரிங்களா? does not இருக்க கூடாது. ஓகே. கீழ்கண்ட எண்களில் சரியாக 4 வெவ்வேறான நேர்மறை வகுத்துகளை
கொண்டிராத எண் எது? சரிங்களா, எனக்கு இந்த மாதிரி 4 வெவ்வேறான நேர்மறை வகுத்துகளை கொண்டிராத எண் எது அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த 4 இது கொடுத்துருக்காங்க. இதுல எது எனக்கு சூட்டபிளா இருக்கும் கேட்டிருக்காங்க. இப்ப ஆப்ஷன் ஏ பி அப்படின்றது எனக்கு என்னன்னா ஒரு பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டத்தோடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டக்குன்னு ஒரு நம்பரை அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணா போதும், வேலை முடிஞ்சிச்சு. இப்ப பி கியூப்னு கொடுத்துருக்காங்க, பின்றது பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், பின்ற ஒரு பிரைம் நம்பர் சப்ஸ்டியூட் பண்றேன். எதனால இருக்குன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர் என்னது 2. ஸோ நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப 2 அப்படின்னா 2 கியூப்ன்றது எனக்கு என்னது 8. சரிங்களா, 8 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 இருக்கு, வேற என்ன இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு. அப்ப 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. எனக்கு 4 ஃபேக்டர்ஸ் வரக்கூடாதுன்றதான் என்னுடைய கேள்வி. கரெக்டா? இப்ப அடுத்தது ஆப்ஷன் பி நான் செக் பண்றேன். சரிங்களா, PQR ஃபார் டிஸ்டிங்க்ட் பிரைம்ஸ், அதாவது வேற வேற ஒரு பிரைம். ஓகேவா, அப்ப நான் ஒன்னு 2ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்னு நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்னோட ஆன்சர் என்னடா, மல்டிபிள் பண்ணா 6. இப்ப இதுக்கு எத்தனை பிரைம் நம்பர்ஸ் வருது அப்படின்னு செக் பண்ணலாமா? இதுக்கு எத்தனை பிரைம் நம்பர்ஸ் வருது அப்படின்னா 1 2 3 6. சாரி, ஃபேக்டர்ஸ் எத்தனை ஃபேக்டர்ஸ் வருது அப்படின்னா 4 ஃபேக்டர்ஸ் வருது. அப்ப எனக்கு ஆப்ஷன் பியும் கிடையாது, ஏவும் கிடையாது. இப்ப ஆப்ஷன் ஆப்ஷன் சி பாருங்க, இதுவுமே கியூப் தான், கியூன்றது ஒரு பிரைம் நம்பர் தான். அப்ப இந்த 2 கண்டிஷனும் எனக்கு ஒண்ணு தானே. எது எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஆப்ஷன் சி வராது. அப்ப என்னோட ஆன்சர் அது ஆப்ஷன் டி. கிளியரா? சரியா, இப்ப ஆப்ஷன் டி அதே மாதிரி p = 2ன்னு எடுத்துட்டேன்னா 2 ஸ்கொயர்னு வருது. 2 ஸ்கொயர் என்னோட ஆன்சர் அது 4. 4க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. அப்ப 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு இருக்கு. அவன் 4 ஃபேக்டர்ஸ் வராததான் கேள்வி கேட்டிருக்கான். அப்ப என்னோட ஆன்சர் அது ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन, how many positive integers less than 90, okay sorry less than 30 or co-prime to 30? அதாவது 30 அப்படின்ற ஒரு நம்பருக்கு 30 விட கம்மியா, சரிங்களா, எத்தனை கோப்ரைம் நம்பர் இதுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கான கேள்வியா வந்திருக்கு. சரிங்களா, இத நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இப்ப 30 அப்படின்னா எனக்கு இதோடைய மல்டிபிள்ஸ், இதோட டிவைசர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இதோட கோப்ரைம் நம்பரா வராது. உதாரணமா 2ன்னு ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 அப்படின்றதுக்கு 2ம் 30ன்றதுக்கும் 2ம் எனக்கு என்ன இருக்கு, ஒரு காமன் மல்டிபிள் இருக்கா. அப்ப காமன் மல்டிபிள் வரக்கூடாதுன்றதான் என்னுடைய கோப்ரைம் நம்பருடைய கண்டிஷன்ஸே. கோப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒண்ணுக்கு பிரைம் நம்பரா இருக்கணும். சரிங்களா, அப்ப இதை பொறுத்து நான் அதை பார்க்கும்போது பிரைம் நம்பரா இருக்கணும், அதை பொறுத்து இதை பார்க்கும்போது பிரைம் நம்பரா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா 1 வரலாம், 2 வராது, 3 வராது, 3ஓட மல்டிபிளா இருக்கு, 4னா காமன் மல்டிபிள் 2 இருக்கு. அப்ப ஈவன் நம்பர் எதுவுமே எனக்கு வராது. கரெக்டா? அடுத்தது 5 வராது, 5ஓட மல்டிபிள் இருக்கு, 6ஓட மல்டிபிளா இருக்கு, 7 வரும், 8 ஈவன் நம்பர் சரி வராது, 9 மல்டிபிள் 3ஓட மல்டிபிளா இருக்கா, 9ன்றது 3ஓட மல்டிபிள், 30ன்றது 3ஓட மல்டிபிள் வராது, 10ஓட மல்டிபிள் இது இருக்கு, 11. ஓகே, 11ன்றது பிரைம் நம்பர்ஸ். ஓகே, 12 2 ஈவன் நம்பர் வராது. அப்புறம் 13 வரும். ஓகேவா, 14 வராது, 15 வராது, 16 வராது, 17 வரும், 18 வராது, 19 வரும், 20 வராது, 21 வராது, 22 வராது, 23 வரும், 24 வராது, 25 வராது, 26 வராது, 27 வராது, 28 வராது, 29 வரும். சரிங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த 30ன்ற நம்பரை பொறுத்து 31 அப்படின்றது எனக்கு ஒரு கோப்ரைம் நம்பர். கரெக்டா? 37ன்றது ஒரு கோப்ரைம் நம்பர், 3011ன்றது ஒரு கோப்ரைம் நம்பர், 3013ன்றது ஒரு கோப்ரைம் நம்பர், 3017ன்றது ஒரு கோப்ரைம் நம்பர். அப்ப இந்த 30ன்ற நம்பருக்கு 30 விட கீழே எத்தனை கோப்ரைம் ஜோடிஸ் இருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் 8 ஜோடி இருக்கு. கிளியரா? ஓகே, இதை நம்ம பேசிக்கா நம்ம சால்வ் பண்றது. ஓகே, இப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கோப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் யூலர்ஸ் டொயின்ட் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கு. சரிங்களா, அதுல எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 அப்படின்றத நான் எப்படி எல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு எழுதணும். 2 × 3 × 5 அப்படின்ற என்னுடைய பிரைம் டிஸ்டிங்க்ட் நம்பரை நான் பிரிச்சு நம்ம எழுதிக்கணும். 2 × 3 × 5 எழுதியாச்சா?
ஓகே 23 6 6 30. ஓகே இந்த யூலர்ஸ் டொயின்ட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா 30 இன்ட்டு 1 மைனஸ் 1/2, அடுத்தது 1 மைனஸ் 1/3, அடுத்தது 1 மைனஸ் 1/5. இந்த மாதிரி நம்மளுடைய டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பரை 1 மைனஸ்ல எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 30 இன்ட்டு 2 2 2 மைனஸ் 1 1 1/2 இன்ட்டு 2/3 இன்ட்டு 1 5, அப்ப 4/5. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ண என்ன வரும்? எனக்கு 3 10, அப்ப கேன்சல். 4 2 8, அப்ப என்னோட ஆன்சர் அது 8. சரிங்களா? நமக்கு இந்த யூலர்ஸ் டொயின்ட் தியரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுல சால்வ் பண்ணலாம். இதை தான் இப்படி எழுதியிருப்பாங்க, ஈக்குவல் டு என்ன அப்படின்றது. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் சம் நம்பர் 5. the sum of the prime factors of 84. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இதை நம்ம படிச்சிருப்போம். 84 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? 84 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ 84க்கு நான் இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டேன் அப்படின்னா காமன் மல்டிபிளா போட்டு எடுப்போம். ஞாபகம் இருக்கா? அப்ப 2 அப்படின்றது போட்டா அப்படின்னா 4 2 8 2 2 4. அடுத்தது 2 போட்டோம்னா என்னது? எனக்கு 21. அடுத்தது 3 போட்டா நமக்கு 7. இதுக்கப்புறம் என்னால பிரிக்க முடியாது. ஸோ இந்த 18 அப்படின்றத, சரி 84 அப்படின்றத நம்ம 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிரைம் நம்பர்ஸ் என்னால என்ன பண்ண முடியும்? பிரிச்சுக்க முடியும். கரெக்டா? இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய சம் தானே நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப என்னுடைய ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 + 2 + 3 + 7, அப்ப 7 10 14. என்னோட ஆன்சர் எனக்கு என்னது? 14. ஆப்ஷன் ஏ. ஓகே, இதுல 2 தடவை 2 இருக்கு, நான் ஒரு தடவை தான் எடுக்கணும் அப்படின்னா இதே கொஸ்டின்ல பிரைம் ஃபேக்டரோட சம்முன்னு கேட்காம டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர், டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் என்னதுன்னா ஒரு தடவை தான் 2 எடுத்திருக்கணும், ஒரு தடவை தான் 3 எடுத்திருக்கணும், ஒரு தடவை தான் 7 எடுத்திருக்கணும். அதோட ஆன்சர் தான் எனக்கு என்னது? 12. புரிஞ்சுங்களா? இப்போ டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர் கேட்டா என்னோட ஆன்சர் என்னது? என்னென்ன பிரைம் நம்பர்ஸ்லாம் வருதோ அதை மட்டும் ஆட் பண்ணா போதும். பிரைம் ஃபேக்டரோட சம் மட்டும் கேட்டாங்கன்னா எத்தனை பிரைம் நம்பர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். கிளியரா? அடுத்து நமக்கான டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன்ல என்ன மாதிரி क्वेश्चंसலாம் டெக்னீஷியன் கிரேட் 3ல கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வரிசையா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன இருக்கு? 2pq + 11q the whole square minus 2pq minus 11q the whole square. இது எந்த ஃபார்மட்ல நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a + b the whole square, a + b the whole square minus a minus b the whole square. இந்த ஃபார்மட்ல இருக்கா? அப்ப இந்த ஃபார்மட்ல a + b the whole square minus a minus b the whole square, இதோட ஆன்சர் நமக்கு என்னது? 4ab. கிளியரா? அப்ப 4 அப்படின்றது 4 என்னுடைய கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டாச்சு. a அப்படின்னு இருக்கா? a க்கு பதிலா நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? a க்கு பதிலா நமக்கு என்ன எடுத்திருக்கோம்? 2pq ன்னு எடுத்திருக்கோமா? அப்ப a க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? 2pq. கரெக்ட்டுங்களா? அடுத்தது b க்கு பதிலா நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 11q ன்னு எடுத்திருக்கோமா? b க்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்? 11q. சரிங்களா? இப்போ இத சால்வ் பண்ணாமா 4 2 8, அப்ப 88. pq இருக்கு, q க்கு மட்டும் தான் ஸ்கொயர், அப்ப pq q க்கு மட்டும் தான் நமக்கு என்னது? ஸ்கொயர். இதான் நம்மளோட ஆன்சர் 88 pq². ஆப்ஷனை பார்த்து கிளிக் பண்ணணும். இங்க பாருங்க 88 p²q ன்னு ஒன்னு இருக்கு, 88 pq² ன்னு இருக்கு. நமக்கு கிடைச்சது என்னது? pq². ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று தான் சால்வ் பண்ணணும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன படிச்சுப்போம்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் தான் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ 3/2 இருக்கு, போர்ட் மாஸ் ரூல். ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் நமக்கு தெரியும்ல, b ஃபார் பிராக்கெட், o ஃபார் ஆஃப், d ஃபார் டிவிஷன், m ஃபார் மல்டிப்ளிகேஷன், a ஃபார் அடிஷன், f ஃபார் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 3/2 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஆஃப் தான் சால்வ் பண்ணணும். அப்ப 3 இன்ட்டு இதை சால்வ் பண்ணா 3 3 9, 9 டிவைடட் பை 9 என்னோட ஆன்சர் 1. அப்ப என்னுடைய டினாமினேட்டரை சால்வ் பண்ணினா என்னோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 1ன்னு கிடைச்சிச்சு. அப்ப நியூமரேட்டரை சால்வ் பண்ணா மட்டும்தான் என்னோட ஆன்சர் என்னவோ அது எனக்கு கிடைக்க போகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் நியூமரேட்டர் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னா 2 + 4 6, 6 5 30. சரிங்களா? மைனஸ்
இந்த இடத்துல இந்த பிராக்கெட்டுக்குள்ள 6 ஸ்கொயர் 36 36 டிவைடட் பை 3 அப்படின்னா எனக்கு என்னது 12. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கு எனக்கு +2. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்ன வருது 30 - 10. என்னோட ஆன்சர் 20. சரிங்களா? ஆப்ஷன் பி. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது அதே மாதிரி ஒரு மாடல் தான். ஓகே, இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த பிராக்கெட்டை நான் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இருக்கிறத நான் சால்வ் பண்ணணும். அப்ப நான் இந்த இடத்த சால்வ் பண்றேன் அப்படின்னா 5 - 2 நமக்கு என்னது 3. 3 2 6 6 + 3 என்னது நமக்கு 9. ஓகேவா? அடுத்தது 9 4 × 9. அப்ப இந்த இடத்த மொத்தமா சால்வ் பண்ணினா 36 பிளஸ் இதை சால்வ் பண்ணா 36. ஸோ இந்த இடத்த சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிச்சு 72. கரெக்டா? ஒவ்வொன்றா தான் நம்ம சால்வ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்தது டிவைடட் பை 6 + 3 நமக்கு என்னது 9. இதை சால்வ் பண்ண நமக்கு 8. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்கு? அடுத்த பிராக்கெட். ஓகே, இதுல சால்வ் பண்ணா 3 2 6 6 + 2 6 + 6 12. 40ல 12 போச்சுன்னா நமக்கு 28. அப்ப 8 + 28 + 8 2 16 16ல 6 போச்சுன்னா 10. என்னோட ஆன்சர் எனக்கு 28 38 46. என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி 46. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடியதான் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது டினாமினேட்டர் நான் என்ன பண்ணணும் சேம் பண்ணணும். அதுக்காக மேலே கீழே 2ஆல மல்டிபிள் பண்ணிடுவேன். மேலையும் கீழையும் நான் 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 5 + 2 7 7/6. கரெக்டுங்களா? இப்போ இதை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னா 2/5 + 3/10. சரிங்களா? இப்போ இந்த மேலே கீழே நான் இதுல என்ன பண்ணணும் 2ஆல மல்டிபிள் பண்ணா டினாமினேட்டர் இன்னைக்கு ஈக்குவல் ஆயிருமா? அப்ப இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 2 2 4 4 + 3 7 7/10. அப்ப டிவைடட்னு இருக்கு. சரிங்களா? டிவைடட் 7/10 இருக்கு. அப்ப ஒரு விஷயம் டிவைடர் கீழே டிவைட்ல இருந்துச்சுன்னா அதை தலைகீழா மாத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்ப மல்டிபிள் 10/7. சரிங்களா? இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 5/3. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்மை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிச்சு 5/3. அடுத்தது மல்டிபிள் 5/10. நெக்ஸ்ட் பிளஸ் 5/6. சரி, ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணா 4 5 5 2 5 10 3 2 6. ஸோ என்னோட ஆன்சர் என்னது 5/6 பிளஸ் 5/6. நம்ம அவசரப்பட்டு சால்வ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 + 5 என்னது 10 10 டிவைடட் பை எல்சிஎம். அதாவது டினாமினேட்டர் நமக்கு எப்படி இருக்கும் காமனா இருந்தா அப்படியே தான் நம்ம போடுறோம். சரிங்களா? ரொம்ப அவசரப்பட்டு இந்த எக்ஸாம் டைம் ப்ரெஷர்ல அந்த டைமிங் ஓடுறதுல நம்ம என்ன பண்ணணும்னா 5 + 5 10 6 + 6 12 அப்படின்ற மாதிரி நிறைய கேர்லெஸ்ல பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணுவோமான்னு கேட்டா பண்ணுவோம். ஓகேவா? அந்த ப்ரெஷர் நம்ம என்ன பண்ணுவோம் ஹேண்டில் பண்ண முடியாம பண்றதா, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் 5/3. ஸோ என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 5/3 ஆப்ஷன் ஏ. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய ஒரு சம் தான். இந்த சம் நீங்க சால்வ் பண்ணி ஹோம்ஒர்க்கா வச்சுட்டு கமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்க. சரிங்களா? இந்த சம் சால்வ் பண்ணி கமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாமா நம்ம? இப்போ இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிராக்கெட்டை நான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு தான் மீதி எல்லாமே சால்வ் பண்ணணும். எப்பவுமே இந்த போர்ட் மாஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிராக்கெட்டை சால்வ் பண்ணும்போது பெரிய பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள சின்ன சின்ன பிராக்கெட் நிறைய இருக்கு அப்படின்னா முதல்ல உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிராக்கெட் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் பெரிய பிராக்கெட்டை மொத்தமா சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன பிராக்கெட்லாம் சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் இதை தான் சால்வ் பண்ணணும். 24/3 8. அப்ப 76 × 8. சரிங்களா? பிளஸ் 2 × 18. இது பிளஸ் பண்ணணுமா மல்டிபிள் பண்ணணுமான்னு கேட்டா போர்ட் மாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், மல்டிபிள் தான் பண்ணணும். அப்ப 2 × 18. ஓகே, டிவைடட் இது மொத்தத்துக்கு தான் எனக்கு என்னது டிவைடட் பை 644 × 20/2. கரெக்டா? சரி, ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ 76 × 8. சரிங்களா? 76 × 8. 8 40 6 48 8 ரிமைனிங் 4 7 56. அப்ப 60. கரெக்டா? அப்ப 608 பிளஸ் 2 × 18ன்றது 36. அப்ப 608 பிளஸ் 36ன்றது நமக்கு என்ன வந்துருச்சு 644. அப்ப இந்த நியூமரேட்டர் எனக்கு என்ன வந்துருச்சுன்னா 644 டிவைடட் பை 644
இன்ட்டு 20 டிவைடட் பை 10 சாரி 20 டிவைடட் பை 2. அப்ப இதை சால்வ் பண்ணா 644 கேன்சல். இதை சால்வ் பண்ண என்னோட ஆன்சர் என்ன வந்துருச்சு 10. ஆப்ஷன் பி என்னோட ஆன்சர் என்னது நமக்கு 10. சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நம்மளோட ஆன்சர் எப்படி வந்துடும், கரெக்டா வந்துடும். இல்ல அவசர அவசரமா நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா தப்பா ஆச்சுன்னா அப்படியே நமக்கு என்ன ஆயிரும், ரொம்ப நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷம்ன்றது நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிடும். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கான டாபிக் என்னது அப்படின்னா ஏஜஸ். ஓகேவா? ஏஜஸ் பேஸ் பண்ண சம்ஸ் இப்ப பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் the difference between present age of ஆயுஷி and நிதி is 21 years. ஆயுஷி மற்றும் நிதியின் தற்போது வயதுகளின் இடையிலான வித்தியாசம் இப்ப பிரசன்ட்ல 21 ஆண்டுகள் ஆகும். சரிங்களா? ரெண்டு பேருக்குமான வித்தியாசம், ஆயுஷுக்கு ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன், நிதிக்கு நான் என்ன வச்சுக்கிறேன், என் வச்சுக்கிறேன். ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் 21. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 years ago from now. ஓகே, 5 வருடங்களுக்கு முன்பு. ஓகேவா? அகோனா என்னது நமக்கு முன்பு, 5 வருடங்களுக்கு முன்பு. the sum of their ages, அவங்க ஏஜஸ் கூட்டணும் அப்படின்னா 83ன்னு சொல்றாங்க. அப்ப ஆயுஷியோட ஏஜ் பிரசன்ட் ஏஜ் ஏன்னு வச்சுக்கிட்டோம். 5 வருஷங்களுக்கு முன்பு அப்படின்னா a minus 5 பிளஸ் நிதியோட இது n minus 5. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்னது 83. அப்ப a plus n இந்த மைனஸ் 10 அப்படின்றது அங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் 10. என்னோட ஆன்சர் எனக்கு என்ன வந்துருச்சு 93. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆயுஷ் இஸ் ஓல்டர் தென் நிதி. நமக்கு இதான் ஒரு கிவன். ஓகேவா? இந்த டேட்டா தெரிஞ்சது, இந்த கண்டிஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆயுஷி டிஃபரன்ஸ் நிதி அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இது நம்ம இப்ப எப்படி எழுதலாம், ஆயுஷி மைனஸ் நிதி ஈக்குவல் டு 21 எழுதணும். இதே இது வேற டேட்டா இதை மாத்தி கொடுத்துருக்காங்க, நிதி இஸ் ஓல்டர் தென் ஆயுஷி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா n மைனஸ் ஏ ஈக்குவல் டு 21 நம்ம எழுதணும். சரி, ஓகே. அடுத்தது நிதியோடைய பிரசன்ட் ஏஜ் என்ன, அப்ப அதாவது n ஈக்குவல் டு என்னன்றது நமக்கான கேள்வி. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? a பிளஸ் n ஈக்குவல் டு நமக்கு என்னது 93. 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு நிதி தான் வேணும். ஸோ ஆயுஷ் என்ன பண்றேன், கேன்சல் பண்றேன். ஆயுஷ் கேன்சல். அப்ப மைனஸ் 2n ஈக்குவல் டு 21 போச்சு அப்படின்னா நமக்கு என்னது 72 மைனஸ் 72. அப்ப n ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் என்னது 36. ஆப்ஷன் பி 36. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட், the difference between the ages of Sakshi and Priya is 87. Okay, 5 years ago from now the sum of their ages was 95. If the Sakshi is older than Priya, அப்ப older than கொடுத்தாச்சு. அப்ப s minus p equal to நமக்கு என்னது, நமக்கு 37. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா ரெண்டு பேருக்கும் 5 குறையுது. ஓகேவா? அப்ப s minus 5 n minus 5 அப்படின்னு இருக்கு. இந்த மைனஸ் 10 அங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் 10. அப்ப s பிளஸ் p ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 95 பிளஸ் 10 105. கரெக்டா? இது ஒரு மைனஸ் 5 மைனஸ் 5, அது அங்கிட்டு போச்சுன்னா நமக்கு என்ன வரும், பிளஸ் 10ன்னு வந்துரும். சரிங்களா? இஃப் சாக்சி இஸ் ஓல்டர் தென் பிரியா, தென் தி பிரியாவோட பிரசன்ட் இயர். இப்போ இத நம்ம சால்வ் பண்ணிடலாமா? பிரியாவோட பிரசன்ட் இயர் கேட்டிருக்காங்களா? அப்ப மைனஸ் 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 இது கேன்சல். அப்ப மைனஸ் 2p ஈக்குவல் டு 37. 105ல 37 போச்சுன்னா பிளஸ் 3 பண்ணா 40. அப்புறம் அங்கிட்டு ஒரு 65. அப்பனோட ஆன்சர் என்னது 68. அப்ப p ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் 34. கிளியரா? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட், the sum of present ages of Sharath and others. ஓகே, சரத் அண்ட் ஆதர்ஸ் உடைய பிரசன்ட் ஏஜ் உடைய சம் எனக்கு என்ன கொடுத்துறாங்க 36. ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஃப்ரம் நவ், 2 ஆண்டுகளுக்கு பிறகு, 2 வருஷங்களுக்கு பிறகு அப்படின்னா நம்மளுடைய ஏஜஸ் எப்படி எழுதிக்கலாம், இத s பிளஸ் 2 ஆஷத்தோடது a பிளஸ் 2. ஓகேங்களா? ஆதர்ஸ் ஓடது. ஓகே, a பிளஸ் 2. 2 வருடங்களுக்கு பிறகு ஷரத் ஏஜ் வில் பி 3 times that of others. அப்ப ஆதர்ஸை விட 3 மடங்கா இருக்கு. அப்ப 3:1 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. ஓகே, பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஷரத், சரத்தோட பிரசன்ட் ஏஜ் என்னன்றது நமக்கு கேள்வி. சோ s ஈக்குவல் டு என்ன நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்ப சேம் மாடல் சேம் ப்ரொசீஜர் தான், கொஞ்சம் ரேஷியோல நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா s plus 2 equal to
3a plus 6 சரிங்களா. இப்போ இந்த 2 அங்கிட்டு போய் இது இங்கிட்டு வந்துருச்சுன்னா s minus 3a equal to நமக்கு என்ன வந்துரும் 4 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப இதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு s minus 3a equal to நமக்கு என்னது 4. இப்போ எனக்கு r தேவையில்லை, நமக்கு வந்து ஷரத்து தான் வேணும். ஸோ ஆதர்ஸ் தேவை கிடையாது. ஸோ ஏவை கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுனால நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்றோம் இன்ட்டு 3 போட்டுக்கிறோம். அப்ப இன்ட்டு 3 போட்டா 3s பிளஸ் 3a ஈக்குவல் டு 36 இன்ட்டு 3 சரிங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இது ரெண்டும் கேன்சல். அப்ப இது டைரக்டா அப்ப ஆட் தான் பண்றேன். அப்ப இது ரெண்டும் ஆட் பண்ணா 4s. அப்ப இது ரெண்டும் ஆட் பண்ணனா 4 பிளஸ் 36 இன்ட்டு 3. இது ஏன் சார் இன்னும் நம்ம மல்டிபிள் பண்ணனா இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. 36ல எப்படி பிரிச்சுக்கலாம் 9 into 4னு எழுதிக்கலாம். ஸோ 4 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 1 பிளஸ் 1/3 27. அப்ப இந்த பக்கம் 4s இருக்கு, 4 கேன்சல். அப்ப s ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் அது 28 கரெக்டா. அப்ப s ஈக்குவல் டு 28 ஆப்ஷன் சி. கிளியரா? கிளியரா? ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு வேரியபிள் வந்தாலே நம்ம என்ன பண்ணிடணும் நார்மல் ப்ரொசீஜர்ல சால்வ் பண்ணிடணும் சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம மதுரை கிளையில நமக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்காக ஜனநாயகன் 2.0 அப்படின்ற ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிங்களா. அது வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கு பாத்தீங்களா 9363620300 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பேட்ச் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ்க்கான மெட்டீரியலா இருக்கட்டும், ரீசனிங்கான மெட்டீரியலா இருக்கட்டும், மெட்டீரியல் வச்சு நமக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம். அப்டேட்டட் மெட்டீரியல் இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் முதற்கொண்டு என்ன பண்ணுவோம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்குவோம், கிளாஸ்லயே நம்ம எடுத்துடலாம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन என்னது? நெக்ஸ்ட் டாபிக் பெர்சன்டேஜ். இப்போ அடுத்த பெர்சன்டேஜ் பேஸ்டான சம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் a family's monthly income increased by 15%. அவங்களோட இன்கம் என்னவாயிருச்சு 15% இன்க்ரீஸ் ஆகிருச்சு. they increased their monthly expenditure on food. ஃபுட்ல அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இன்கம் 15% இன்க்ரீஸ், ஃபுட்ல அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 10% இன்க்ரீஸ் அண்ட் ரெண்ட்ல எவ்வளவு ஆயிருக்கு 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே இஃப் their initial monthly expenditure முன்னாடி அவங்களோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுட்டுக்கு எவ்வளவு இருந்திருக்கு 12,000 இருந்துக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நமக்கு எவ்வளவு ஃபுட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா 1200 ரூபாய் ஃபுட்டுக்கு மட்டுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். சரி ஓகே. அண்ட் ஆன் ரெண்ட் வந்து 8000 இருந்திருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 8000ல 10%னா 800, 20% நமக்கு என்னது 1600. அப்ப 1600 நமக்கு என்ன ஆயிருச்சு இன்க்ரீஸ் ஆகிருச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க? and their monthly savings are 15,000. what are their new monthly savings? புதுசா அவங்களோட மந்த்லி சேவிங்ஸ் என்ன? ஓகே இதான் நம்மளுடைய கொஸ்டின். அதாவது ஒரு ஃபேமிலியில அவங்களோட இன்கம் 15% கூடிருச்சு. அவங்களோட இன்கம் என்ன ஆயிடுச்சு 15% கூடிருச்சு. அவங்க மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுட்டுக்கு 10% கூடி இருக்கு, ரெண்ட்டுக்கு 20% கூடி இருக்கு. நம்ம கூடுன அமௌண்ட் நம்ம எழுதியாச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 15,000 சேவிங்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எவ்வளவு சேவிங் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கான கேள்வி. கிளியரா? சரிங்களா? இப்ப எவ்வளவு சேவிங்ஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கான கேள்வி. ஓகே இப்ப நம்ம தனித்தனியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இன்கம்னா நமக்கு என்னது இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். அப்ப ஓல்டுல இருக்கக்கூடிய மொத்த இன்கம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியணும். அப்ப இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுட்டுக்கும் ரெண்ட்டுக்கும், கடைசியா வேறு எவ்வித செலவுகளும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்ப எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இனி கிடையாது. ரெண்டே எக்ஸ்பெண்டிச்சரா, ஒன்னு ஃபுட்டுக்கு, இன்னொன்னு என்னது நமக்கு ரெண்ட்டுக்கு. ஓகே அப்ப 8000, 12,000, 20,000 பிளஸ் 15,000 35,000 சரிங்களா. அப்ப என்னுடைய ஓல்டு இன்கம் நமக்கு எவ்வளவு 35,000. இதுல இருந்து தான் நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது நமக்கு கிவன்ல கொடுத்திருக்கு 15% இன்கம் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 15%னா 10%னா 3,500.
10% எவ்வளவு 3500. இதுல 5% நமக்கு என்ன வரும்? ஓரன் 2 ரிமைனிங் 1 7 2 14 ரிமைனிங் 1 I 2 10 ஒரு 0. அப்ப இதை சால்வ் பண்ணா 5 0 2 5. அப்ப 5250 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கரெக்டா? அப்ப என்னுடைய இன்கம்ல 5250 ரூபாய் நமக்கு என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப எல்லாத்துலயுமே இன்க்ரீஸ் ஆனது மட்டும் எடுத்துட்டேன். இதை பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு சேவிங்ஸ்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருமா? அப்ப என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல மொத்தம் 1000 2000 2800 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்க்ரீஸ், என்னுடைய இன்கம்ல 5250 ரூபாய் இன்க்ரீஸ். அப்ப என்னுடைய இதை மட்டும் நான் என்ன பண்ண போதும்? சப்ட்ராக்ட் பண்ணா போதுமா? எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 2800. ஸோ 2800 கழிச்சா 5 0, இந்த இடத்துல 4 ரிமைனிங் 1 4 2. அப்ப 2450 ரூபா என்னுடைய சேவிங்ஸ்ல எனக்கு என்னவா இருக்கும்? புதுசா கிடைச்சிருக்கும். அப்ப என்னுடைய நியூ சேவிங்ஸ் அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 15000 எனக்கு சேவிங்ஸ். கரெக்டா? பிளஸ் இப்ப எவ்வளவு? எனக்கு 2450 ரூபா எனக்கு புதுசா சேவிங்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ 17450 ரூபான்றது எனக்கு புதுசா கிடைச்ச சேவிங்ஸ். என்னோட ஆப்ஷன் என்னது? எனக்கு ஆப்ஷன் பி. கிளியரா? ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை மட்டும் நான் பாக்குறேன். என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்னோட இன்கம் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்த்தா எனக்கு சேவிங்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் கிடைச்சிடும். அப்ப என்னுடைய சேவிங்ஸ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆல்ரெடி 15000, இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எனக்கு என்னது? அந்த இன்க்ரீஸை மட்டும் நான் ஆட் பண்ணா போதும். என்னுடைய கொஸ்டின் என்னது? நியூ மந்த்லி சேவிங்ஸ், என்னுடைய புதிய மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளவு அப்படின்றத என்னுடைய கேள்வி. 2450 ரூபாய் கூட வரக்கூடிய 17450 தான் என்னுடைய ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட், in a test B got 50 marks. ஓகேவா? while B எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்? 50 மார்க் வாங்கியிருக்கான். while A got 80 marks out of 120 maximum. What is the percentage of A mark where B mark? சரிங்களா? ஒரு தேர்வில் B என்பவர் 50 மதிப்பெண்களையும் A என்பவர் 80 மதிப்பெண்களையும் பெற்றனர். A பெற்ற மதிப்பெண்களில் B பெற்ற மதிப்பெண் எத்தனை சதவீதம்? அப்ப ஏவை பேஸ் பண்ணி தான் யாரை கேட்கிறான்? B என்னன்ற கேட்கிறான். கரெக்டா? அப்ப என்னுடைய பெர்சன்டேஜ் இங்க என்ன கேட்கிறானா? B by A into 100. கரெக்டுங்களா? சரியா? இல்லைன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஆஃப்க்கு பக்கத்துல வர்றது டினாமினேட்டர், ரிமைனிங் இருக்கிறது நமக்கு என்னது? நியூமரேட்டர். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப A எவ்வளவு மார்க் வாங்கினா B எவ்வளவு மார்க் வாங்கினா எனக்கு தெரியணும். A எவ்வளவு? 80 எவ்வளவுக்கு? 120க்கு. கரெக்டா? B எவ்வளவு? 50 எவ்வளவுக்கு? 120க்கு. இது ரெண்டோட ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ரேஷியோல என்னோட ஆன்சர் கிடைச்சிடும். 120 கேன்சல், 0 0 கேன்சல். அப்ப 8:5 அப்படின்றதான் எனக்கு ரெண்டு பேருக்குமான ரேஷியோ. சரிங்களா? 8:5. ஓகே. இப்ப B டிவைடட் பை அப்படின்னா 5/8 into 100. சரிங்களா? அப்ப 1/8 என்னோட ஆன்சர் என்னது? 12.5. அப்ப 5/8 என்னோட ஆன்சர் என்னதுன்னா 62.5. என்னுடைய percentage to fraction value. Clear? Next question. Next, a student scored 91% of the maximum mark in an exam and passed by 187 mark. ஓகேங்களா? 91% வாங்கியிருக்காப்ல மேக்ஸிமம் மார்க்ல, அவர் பாஸ் பண்ணியிருக்காப்ல எவ்வளவுல? 187 மார்க்ல பாஸ் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து, but when he scored 36% of the marks in the same exam, he failed by 60.5. ஓகே. இது நம்ம இந்த மாதிரி ஒரு சம் வந்தா நம்ம ஒரு லீனியர் சார்ட் மாதிரி ஒன்று வரைவோம். சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்ப எவ்வளவு மார்க் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காப்ல? 91% மார்க் வாங்கியிருக்காப்ல. சரியா? 91% பாஸ் மார்க்ன்றது எனக்கு இந்த மிட்ல இருக்கு நான் வச்சுக்கிறேன். பாஸ் மார்க்கோட எவ்வளவு அதிகம்? 187 மார்க் நமக்கு அதிகம். கரெக்டா? இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நமக்கான செகண்ட் கண்டிஷன் அது 36% மார்க் தான் வாங்கியிருக்காப்ல. சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மதிப்பெண்ணை விட குறைவாக பெற்றுள்ளார். அப்ப -60.5 அப்படின்றது கம்மியா இருக்கு. அதிகபட்ச மதிப்பெண்களை கண்டறியவும். அப்ப 100% ஆஃப் மார்க் என்ன அப்படின்றது நமக்கான கேள்வி. கிளியரா? சரி, இப்படி கிடைச்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிராவல் பண்ற டிஃபரன்ஸ
வேல்யூஸ்லையும் பெர்சன்டேஜ்லையும் ஈக்குவேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நான் வேல்யூஸ்ல போகணும் அப்படின்னா இங்க பிளஸ் மைனஸ் ஆல்ரெடி ஒரு சின்ன டேபிள் இருக்கிற மாதிரி பார்த்திருப்போம். பிளஸ் மைனஸ் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லிட்டோம், ரெண்டுமே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எப்படின்றது இங்கே ஒரு தடவை பார்த்தலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் இந்த பாஸ் மார்க்குக்கு போனா எனக்கு இன்னும் எவ்வளவு தேவை, 60 மார்க் தேவை, 60.5 மார்க் தேவை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து நான் இங்க போகணும் அப்படின்னா 60.5 மார்க் பத்தாது, அதோட சேர்ந்து 187 மார்க்கும் தேவை. ஸோ என்னோட ஆன்சர் எனக்கு என்ன வரும், 60.5 பிளஸ் 187. இதான் என்னுடைய வேல்யூ. கிளியரா? ரெண்டையும் ஆட் பண்ணணும். அடுத்து நான் பெர்சன்டேஜ்ல பார்த்தேன் அப்படின்னா இப்ப 1ல இருந்து 50க்கு நான் போகணும் அப்படின்னா 50 - 0 நான் 50 போனா போதும். கரெக்டுங்களா? இப்ப நான் 5ல இருந்து 50 போகணும் அப்படின்னா இன்னும் நான் எவ்வளவு போகணும், 45 போகணும். கரெக்டா? 5ல இருந்து 50 போகணும், இன்னும் 45 போகணும். இந்த 45 என்னது, 50 - 5 தானே? கரெக்டா? அப்ப நான் இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்ன்றது இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தானே. அப்ப 91 - 36. ஓகேவா? இப்ப இதுன்றதான் இதுனா 100 எவ்வளவு, சரி 91 36 போச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர் என்ன? சரி, இந்த மாதிரி இப்ப நமக்கு எக்ஸாம் டைப்ல இந்த மாதிரி நான் கடன் வாங்கி மல்டிபிள் பண்ணணும், கடன் வாங்கி கழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். ஸோ இதனால வந்து இந்த இடத்துல இருக்கிற வேல்யூஸை நான் கிரேட்டர் வேல்யூவை மாற்ற நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இப்போ 91ல இருந்து 2 கழிச்சேன் அப்படின்னா 89, அதே 2 36ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 34. ஸோ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 55. கரெக்டா? அப்ப இந்த 55ன்றது தான் எனக்கு என்னது, 180 பிளஸ் 60 240 247.5 247.5 டிவைடட் பை 10 நான் எழுதிக்கிறேன். கிளியரா? இப்ப 100 எவ்வளவு அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணணும். புரிஞ்சா? 100 எவ்வளவு? சரியா? இப்ப 5ஆல கேன்சல் பண்ணலாமா? 5ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11ஆலே கேன்சல் பண்ணலாம். 2 + 7 9, 4 + 5 7. ஸோ 4 + 5 9. நமக்கு என்னது, 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். அப்ப இது 5, இங்க 2, ரிமைனிங் 2, ஓகே ரிமைனிங் 5. அகைன் 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4, ரிமைனிங் 5. ஓகேவா? இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 45 × 100 டிவைடட் பை 10. 0 0 கேன்சல். என்னோட ஆன்சர் என்னது அப்ப 450. அப்ப என்னோட மேக்ஸிமம் மார்க் நமக்கு என்னது 450. ஓகேவா? சரி, இந்த மாதிரி சம்ல ஒன்னு கம்மியா இருக்கு கூட இருக்கு, பிளஸ் மைனஸ் அப்படின்னா ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. பெர்சன்டேஜோ ரேஷியோவோ ஏதோ ஒன்று எழுதணும் அப்படின்னா எப்பயுமே அதை சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. பிளஸ் மைனஸ் பாஸ் ஃபெயில் அதெல்லாம் தேவையில்லை. எப்பயுமே இந்த பெர்சன்டேஜ் வேலையை சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த பக்கம் ஒன்னு பிளஸ்ல இருக்கு ஒன்னு மைனஸ்ல இருக்கு அப்படின்னா ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ரெண்டுமே மைனஸ் அதாவது ரெண்டுமே ஃபெயில்ல இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ரெண்டுமே பாஸ் பிளஸ்ல இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் கண்டிஷன் இதுக்கு. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இப்ப வர நம்மளுடைய ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸா இருக்கட்டும், நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா தெளிவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இதுல தான் என்ன பண்றோம், மார்க் கம்மியா வாங்குறோம் அப்படின்றதுனால. சரிங்களா? அந்த क्वेश्चन நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? a man sells 2 articles. ஓகேவா? நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த மேனோடைய செல்லிங் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப சேம் செல்லிங் பிரைஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த சேம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது சேம் செல்லிங் பிரைஸ் ஒன்று பார்ப்போம், சேம் காஸ்ட் பிரைஸ் ஒன்று பார்ப்போம். சேம் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ணிடலாம், யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சேம் செல்லிங் பிரைஸ்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அது என்னன்னு பார்ப்போம். சேம் செல்லிங் பிரைஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது he get a profit of 45% on one article. ஒரு ஆர்டிகல் 45% ப்ராஃபிட், இன்னொரு ஆர்டிகல்ல 45% லாஸ். ஓகே, வாட் இஸ் த ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் திஸ் டிரான்சாக்ஷன்? சரிங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு நம்மளுடைய ஃபார்முலா என்னது அப்படின்னா 100 ஆஃப் x plus y plus 2xy divided by 200 plus x plus y percentage. சரிங்களா? இப்போ இதுல x y அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நம்ம ஒரு ஆர்டிகிளை எப்படி விக்கிறோம்ன்றதை பொறுத்து. சரிங்களா? இப்போ ஒரு ஆர்டிகிள் இங்க என்ன பண்ணோம், ஒன்னு 45% ப்ராஃபிட்ல வித்தோம், இன்னொன்னு 45% லாஸ்ல வித்தோம். அப்போ நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். x is equal to plus 45,
y ஈக்குவல் டு நமக்கு என்னது -45 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்னு லாஸ் ஒன்னு ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ இதை இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ +45 -45னா இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0னா இந்த மொத்த டேர்மும் 0. கரெக்டா? அடுத்தது +45 இன்ட்டு -45 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -2 இன்ட்டு 45 ஸ்கொயர் டிவைடட் பை +45 -45னா 0 டிவைடட் பை நமக்கு என்னது 200%. கிளியரா? கிளியரா? இப்போ இது மைனஸ்ல எனக்கு கிடைச்சிருக்கா? இந்த இடம் மைனஸ்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? லாஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப எனக்கான ப்ராஃபிட் அப்படின்னு 2 ஆப்ஷன் எலிமினேட்டர். ஒருவேளை நம்ம லக்குக்கு 3 ப்ராஃபிட் கொடுத்து 1 லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 3 இந்த இடத்துல நான் எலிமினேட் பண்ணிட்டு 1 தான் என்னோட ஆன்சர் அப்படின்ட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல 2 லாஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணா 2ஆல கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 100. சரி, ஓகே. அடுத்தது 45 அப்படின்னா நமக்கு என்னது? 45 இன்ட்டு 45 மைனஸ் 45 இன்ட்டு 45 இதான் 45 ஸ்கொயர் டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ இதை 5ஆல கேன்சல் பண்ணா 9, இது என்னது எனக்கு 20, அகைன் 5ஆல கேன்சல் பண்ணா 9, இங்க எனக்கு என்னது வரும் 4. அப்ப என்னுடைய ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -81 டிவைடட் பை 4%. சரிங்களா? இத பெர்சன்டேஜா ஃபிராக்ஷனா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 100 அப்படின்றத போட்டுக்குவோம். சோ 81 டிவைடட் பை எனக்கு லாஸும் தெரிஞ்சிச்சுல, சோ -81 டிவைடட் பை 400. ஓகே. இப்ப ப்ராஃபிட்டோ லாஸோ பேஸ்டு ஆன் என்ன அப்படின்னா நமக்கு காஸ்ட் பிரைஸ் பேஸ் பண்ணுது. ப்ராஃபிட் பெர்சன்டேஜா இருக்கட்டும், லாஸ் பெர்சன்டேஜா இருக்கட்டும், இது எதை பேஸ் பண்ணுது? காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணுது. அப்ப இந்த டேர்ம்ல எனக்கு சிபி ஈக்குவல் டு என்னோட டினாமினேட்டர் 400 அப்படின்னா என்னுடைய லாஸ் எனக்கு என்னது 81. சோ என்னுடைய செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வரும்? இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னோட செல்லிங் பிரைஸா 319. கரெக்டா? அப்ப 319 அப்படின்றதான் எனக்கான செல்லிங் பிரைஸ். 2 இன்ட்டு ஒரு பொருளை எவ்வளவுக்கு வித்தோம்? 42,000. 2 பொருள் வித்திருக்கோம். சோ 42,000. சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க? ப்ராஃபிட்டோ லாஸோ கேக்குறாங்க. ப்ராஃபிட்டோ லாஸ் நமக்கு என்ன வச்சிருக்கோம்? 81. அப்ப 81ன்றது எவ்வளவு? இதான் நம்மளுடைய ஆன்சர். இதான் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? கொஞ்சம் ஃபிராக்ஷன்ல தான் வரும், பொறுமையா சால்வ் பண்ணலாம். ஓகே. இப்போ 2 இன்ட்டு 42 அப்படின்னா நமக்கு என்னது? 84,000 இன்ட்டு இந்த 81 அங்கிட்டு போயிடும் டிவைடட் பை 319. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மேல இருக்க 2 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 84 இன்ட்டு 81 ஒரு நாங்க 4, இங்க 8, 8 நாங்க 32க்கு 2, ரிமைனிங் 3, 8 8 64, 64 பிளஸ் 3 நமக்கு என்னது? 67 டிவைடட் பை, சரி ஓகேவா? அப்ப ஈக்குவல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 4, 8 2, 8 பிளஸ் 2 10க்கு 0, ரிமைனிங் 1, 8 6. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 680400 டிவைடட் பை 319. சரிங்களா? இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்னுடைய டிவிஷன் மெத்தட்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 6804,319. ஓகேவா? அப்ராக்சிமேட்டா நான் யூஸ் பண்றேன். 2 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 638. அப்ப ரிமைனிங் நமக்கு 42, ஒரு 4, மறுபடியும் 1 போட்டா 319. சோ இதோட டிஃபரன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? 319 அப்படின்னா அங்கிட்டு ஒரு 81 பிளஸ் 24 105. அப்ப 105 0 31 இன்ட்டு என்ன போட்டா 105 கிட்டக்க வருது அப்படின்னா 31 இன்ட்டு 3 போட்டா தான் வரும். அப்ப எனக்கு 213 எனக்கு வந்திருக்கணும். சோ என்னோட ஆப்ஷன்ல நான் 3 டிஜிட் நான் பார்த்துட்டு நான் என் ஆப்ஷனை பாக்குறேன். 213ன்றது எங்க இருக்குன்னு பாக்குறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ என்னோட ஆன்சர் எனக்கு என்னது? 21329 லாஸ். கரெக்டா? 21,329 ரூபா லாஸ் அப்படின்றது எனக்கு இந்த சம்க்கான ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், a dealer buys 2 articles X and Y. இப்போ இது பை பண்றேன். ஒரு ஆர்டிகிளை எக்ஸ்ன்ற ஒரு ஆர்டிகல் இருக்கு, ஒய்ன்ற ஒரு ஆர்டிகல் இருக்கு. ரெண்டையுமே எவ்வளவுக்கு பை பண்றேன் அப்படின்னா 700 ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன்? வாங்குறேன். ஒவ்வொன்றையும் 700 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். He marks each of them at the same price. ரெண்டுக்குமே ஒரே அளவு என்ன பண்றேன்? மார்க்கெட் பிரைஸை குறிக்கிறேன். ஓகேங்களா? X sells, okay, he sells X by giving 2 successive discount. சரிங்களா? அப்ப ரெண்டுக்கும் நான் ஒரே அளவு மார்க்கெட் பிரைஸ்
அப்படின்றது நான் வச்சிடுறேன். ஸோ என்னுடைய மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். அவ எக்ஸ்ன்ற பொருளை 60 மற்றும் 20 என்ற தொடர் 2 தள்ளுபடிக்கு அளித்து விற்பனை செய்கிறார். ஓகேவா? அப்ப 60க்கு நான் 60 டிஸ்கவுண்ட் அப்படின்னா மீதி எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 40க்கு. அப்ப 40 டிவைடட் பை 100 இன்ட்டு 20 டிஸ்கவுண்ட்னா ரிமைனிங் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 80 டிவைடட் பை 100. அப்ப ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? மார்க்கெட் பிரைஸ் இருந்து டிஸ்கவுண்ட் வித்தா எனக்கு ஈக்குவல் டு என்ன வரும்? செல்லிங் பிரைஸ். கரெக்டா? சரி, ஓகே. செல்லிங் பிரைஸ். ஏன்னா தொடர் தள்ளுபடி அளித்து விற்பனை செய்த பிறகும் 630 ரூபாய் லாபம். அப்ப என்னுடைய செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன கிடைச்சிங்க? என்னுடைய காஸ்ட் பிரைஸ் 700 ரூபாய். சரிங்களா? லாபம் 630. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் எனக்கு செல்லிங் பிரைஸ். அப்ப 7 1330. கரெக்டா? சரி, 1330. ஓகே. இப்ப இதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். அடுத்த கேள்வி என்னது எனக்கு? அவர் ஒய் என்ற பொருளை 76% என்ற ஒரே தள்ளுபடியில் விற்பனை செய்தால் ஒய்யின் மீதான லாப சதவீதம் என்ன? இப்ப ஒய் அப்படின்ற இப்ப கண்டிஷன் நம்ம வாசிக்கும் போதே எக்ஸுக்கு ஒய்க்குமான காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல், ரெண்டையுமே ஓரளவு மார்க் பண்ணி வைக்கிறீல, அப்ப மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல். ஸோ நான் இதை சால்வ் பண்ணி எனக்கு ஒரு மார்க்கெட் பிரைஸ் கிடைக்குதுல்ல, அப்ப இதுதான் எனக்கு ஒய்க்குமான மார்க்கெட் பிரைஸாகவும் இருக்குமா? அப்ப மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா 1330 இன்ட்டு 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 40 இன்ட்டு 80. சரிங்களா? இதான் என்னோட மார்க்கெட் பிரைஸ். இதான் எனக்கு ரெண்டு பொருளுக்குமான மார்க்கெட் பிரைஸ். இப்போ நான் ரெண்டாவது பொருளுக்கான மார்க்கெட் பிரைஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை நான் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கீறேன்? 76% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ரிமைனிங் 24% தான் என்ன பண்ணிருப்பேன்? செல் பண்ணிருப்பேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 100 கேன்சல். வேற எதெல்லாம் கேன்சல் ஆகுது? இங்க 2 0, இங்க 2 0 கேன்சல். வேற 1 8 3 24. வேற 4 ஆல டிவைட் ஆகுமா? இதுவும் இது 2 ஆல டிவைட் பண்ணா 2. இங்க 6 12 ரிமைனிங் 1, 6 12 ரிமைனிங் 1, I 10. ஸோ எனக்கு ஃபைனலா கிடைச்சது என்னது அப்படின்னா 665 இன்ட்டு 3 டிவைடட் பை 2. ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ரெண்டாவது பொருளுடைய செல்லிங் பிரைஸ் அப்படின்றது எனக்கு கிடைக்கும். இதான் என்னுடைய செகண்ட் பொருளுடைய செல்லிங் பிரைஸ். கரெக்டா? அவங்க பெர்சன்டேஜ்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் செல்லிங் பிரைஸை கண்டுபிடிச்சு எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ பெர்சன்டேஜ் நான் பார்த்தா போதும். சரிங்களா? ஸோ செகண்ட் பிரைஸோடைய செகண்ட் ஆப்ஜெக்டோடைய காஸ்ட் பிரைஸ், செகண்ட் ஆப்ஜெக்டோடைய செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு எனக்கு? 700 ரூபாய். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு எனக்கு? 665 இன்ட்டு 3 டிவைடட் பை 2. ஸோ இதுக்கு நான் ரேஷியோ எடுத்து நான் கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? ஈஸியா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றத என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணலாமா? 5 ஆல் அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 1 5 5 ரிமைனிங் 2 4 5 20 0. இங்க 1 5 5 ரிமைனிங் 1 3 5 15 ரிமைனிங் 1 3 5 15. மூவஞ்சா 15. வேற எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இது எனக்கு 7 ஆல டிவைட் ஆகுமா? 4 7 ரிமைனிங் 6 7 ஆல டிவைட் ஆகும். அப்ப 7 14. இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன வரும்? 4 7 ரிமைனிங் 6 9 7 63. வேற என்ன இருக்கு? வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி ஆகணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணா 40 19 இன்ட்டு 3 எனக்கு என்னது? 19 இன்ட்டு 10 இன்ட்டு 3 30. 9 3 27. என்னோட ஆன்சர் என்னது? எனக்கு 57. சரிங்களா? அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சிருக்குன்னா 17 ப்ராஃபிட். அப்ப என்னோட ஆன்சர் 17 டிவைடட் பை 40 இன்ட்டு 100. ஸோ 0 0 கேன்சல். அப்போ 170 டிவைடட் பை 4 அப்பனா 4 16 ரிமைனிங் 1 புள்ளி வச்சு 0 8 20. இந்த 10 கேன்சல் உள்ள மல்டிபிள் பண்ணனா 42.5% எனக்கு என்னது? ப்ராஃபிட். புரிஞ்சா? ஸோ நான் ப்ராஃபிட்டையோ அதையோ இதையோ நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? சால்வ் பண்ண போறேன். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், a dealer buys 2 article X and Y for 800 each. He marks his of them at the same priceல மார்க் பண்றான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் அப்படியே டிட்டோவா அப்படியே இருக்கு. ஒரு பொருளை 2 சக்சஸிவ்ல வித்திருக்கான், 901 ரூபாய் லாபம்.
அதே மாதிரி இன்னொரு சக்சஸிவ்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல நான் விற்கிறேன்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாபம். இதுக்கு முன்னாடி சம் நம்பர் 19 20 ஒரே மாடல். ஸோ இது நம்ம என்ன வச்சுக்கலாம், ஹோம்ஒர்க் வச்சு ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் நம்பர் 21. A shopkeeper sold a book at 6% loss. Okay, 6% loss. Okay, if the selling price had been increased 960, okay, there would have been gain 19%. இப்ப என்னுடைய காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் நான் எழுதுறேன். 100 ரூபாய் இருக்கிற பொருளை 6% லாஸ்ல வித்தா 94 ரூபாய்க்கு நான் வித்திருப்பேன். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கரெக்டா? இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்னா என்னுடைய செல்லிங் பிரைஸ் வேல்யூவை 960 இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, இப்படி இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு எவ்வளவு கெயின் அப்படின்னா 19% கெயின். அப்ப 100 ரூபான்றது எனக்கு என்ன ஆயிடுச்சு, 119 மாறிடுச்சு. சரிங்களா, அப்ப என்னுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6 19 பிளஸ் 6 25. அப்ப 25 அப்படின்றதான் எனக்கு எவ்வளவு 960 அப்படின்னா 100 எவ்வளவு தான் என்னோட ஆன்சர். கரெக்டா? இப்ப இதை என்ன பண்ணிருக்கோம், இன்டு 4. சோ நான் இதையும் இன்டு 4 போட்டேன் அப்படின்னா 0. 6 நாங்க 24 4 மீதி 2 9 நாங்க 36 பிளஸ் 2 38. சோ என்னோட ஆன்சர் 3840. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் நம்ம டாப் ஐஸ் இன்ஸ்டிடியூட்ல ஆஃப்லைன் ப்ரோக்ராம் பார்த்தோம். ஜனநாயகன் 2.0 அப்படின்றது மதுரை பிரான்ச்ல ஸ்டார்ட் பண்ணி போக போகுது அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா, அதே மாதிரி ஆன்லைன் பேட்ச், இது ஆன்லைன் பேட்ச் ஆனா 100% லைவ் கிளாஸஸ். 100% லைவ் கிளாஸஸ் எல்லாருமே டைரக்டா தான் எடுப்பாங்க. பிளஸ் இதோட மட்டும் இல்லாம எவ்ரி சாட்டர்டேவோ இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களோட மென்டார் உங்களை கைட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, இது ரெகுலர் ஆன்லைன் பேட்ச், ஆதிரனுக்கான ரெகுலர் ஆன்லைன் பேட்ச், எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான ரெகுலர் ஆன்லைன் பேட்ச். இதோட பேர் என்னன்னா ஆதிரன். சரிங்களா, ஓகே. இத பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா சேம் நம்பர் 9363620300 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு ஆன்லைன் பேட்சோ இல்ல ஆஃப்லைன் பேட்சோ அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசிக்காவே ஈஸியான சம்ஸ் தான் நிறைய வரும். எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அனுஷா ஸ்டார்ட்ஸ் எ பிசினஸ் வித் 55,000 அண்ட் ஆஃப்டர் 7 months, ஒரு 7 மாசம் கழிச்சு. ஓகே, இது பார்ட்னர்ஷிப் சம். ஓகே, இந்த இடத்துல இருக்கு. இது என்னன்னா பார்ட்னர்ஷிப். சரிங்களா, பார்ட்னர்ஷிப் பேஸ்டு சம். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அனுஷா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எவ்வளவு, 55,000. ஓகே, 7 மாசம் ஆஃப்டர் 7 மாசத்துக்கு அப்புறம் மினால் ஜாயின்ஸ் த அனுஷா as her partner. அப்ப ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க. ஒன்னு அனுஷா, இன்னொன்னு மீனால். அனுஷா என்ன பண்றாங்க, எவ்வளவுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 55,000. சரிங்களா, 55,000. ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள வராங்க மினால். ஓகே, அவங்களுடைய வேல்யூஸ் அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்றது நமக்கு கொடுக்கல. சோ எக்ஸ். ஓகே, கூட்டாளியாக இணைகிறார். ஓராண்டு முடிவில், அப்ப ஒரு வருஷம் அப்படின்னா இவங்க 12 மாசம் அப்படியே இருக்காங்க. 7 மாசத்துக்கு அப்புறம் தானே மீனால் வந்தாங்க. அப்ப 7 மாசம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 மாசம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க போறாங்க. அப்ப இன்டு 5. இது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இது என்னுடைய டைம். சரிங்களா, டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மந்த்ல. ஓகேவா, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, என்னுடைய ப்ராஃபிட்கான ரேஷியோ கிடைக்கும். என்னுடைய ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓராண்டு முடிவில் ஈட்டப்பட்ட லாபம் 8:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொள்ளப்படுகிறது. சோ இது 8:3. ஓகே, இத்தொழில் மூலதனத்தில் மினலின் பங்கு என்ன, அதாவது எக்ஸ் என்னன்றது நமக்கான கேள்வி. சால்வ் பண்ணலாமா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சால்வ் பண்ணலாம். சரி, இதை நான் டைரக்டா எழுதிக்கிறேன். இப்படி 55,000 into 12 divided by x into 5 equal to நமக்கு என்னது 8/3. ஓகேவா, இப்போ 5ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 1100. அகைன் வேற எதால கேன்சல் பண்ணலாம், 2 8 3 12. ஓகே, 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா I2 10, ரிமைனிங் 1 I2 10 0. கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா x is equal to
9 into 550. ஸோ 11ஓட மல்டிபிள் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்து நான் 11ஓட மல்டிபிள் என்ன அப்படின்றத நான் பார்த்தும் சால்வ் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சால்வ் பண்ண 9 45க்கு 5 ரிமைனிங் 4 9 45 5 plus 4 45 plus 4 49 4 9 5 0 0 சரிங்களா? 1 1 3 0. ஓகே, அப்ப 0. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? x is equal to 49500. ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், the salaries of Mina is 80,000 out of which அவங்களோட salary என்னது அப்படின்னா 80,000. சரிங்களா? அதுல அவுட் ஆஃப் விச் என்னது? அதுல she deposit x percentage amount 15% interest. சரிங்களா? சூப்பர் கொஸ்டின். ஓகேவா? ஏன் அப்படின்னா என்னுடைய மொத்த அமௌண்ட்டை நான் இவ்வளவு பர்சன்டேஜுக்கு கொடுக்குறேன், இவ்வளவு வருஷத்துக்கு கொடுக்குறேன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 80,000 வாங்குறாங்க, அதுல ஒரு அமௌண்ட் எக்ஸ் பர்சன்டேஜ் அமௌண்ட் தான் 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க. இஃப் the accumulated amount, அப்ப இது அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு? 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா எவ்வளவு கிடைச்சிருக்கு? 17,400 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு பெர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லலாம். அப்ப 15 × 3 45. அப்ப 45% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கணும். கரெக்டா? அப்ப எனக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 145% அப்படின்றதா எனக்கு என்னது? 17400. அப்ப 100 என்ன அப்படின்னா எனக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த அமௌண்ட் கிடைச்சிடும் எனக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றதை நம்ம செகண்டா தான் சால்வ் பண்ணணும். சரியா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? 5ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 10 9 45. இங்க 3 15 ரிமைனிங் 2 4 20 ரிமைனிங் 4 8 40 0. அப்ப கண்டிப்பா இது 29ஓட மல்டிபிளா தான் இருக்க போகுது. யூனிட் டிஜிட் செக் பண்றேன் 2. அப்ப 29 × 2 போட்டோம் அப்படின்னா 9 18 8 ரிமைனிங் 1 2 4 4 1 5. அப்ப ஃபைனலா இங்க 8 கிடைச்சிருச்சு. இங்க எனக்கு என்ன கிடைக்கணும்? 4 கிடைக்கணும். அப்ப இதோட எதை கூட்டினா 4 கிடைக்கும்? 9 கூட்டினா அப்ப 1. சோ இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னது? எனக்கு 120. கரெக்டா? இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணனா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருமா? என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு எனக்கு? அப்படின்னா 12,000. சரிங்களா? இது நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். அந்த 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எனக்கு எவ்வளவு? 12,000. எனக்கு இதோட பர்சன்டேஜ் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 80,000த்துல 12,000ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா எத்தனை 0 கேன்சல்? 3 0 கேன்சல். இப்போ 12 இன்ட்டு எனக்கு என்ன வரும்? 80 டிவைடட் பை 12. சரி, 12 டிவைடட் பை 80 இன்ட்டு 100. ஓகே, 0 கேன்சல். 8 3 12. அப்ப 30 டிவைடட் பை 2 என்னோட ஆன்சர் என்னது? 15%. சோ என்னோட ஆன்சர் நமக்கு என்னது? 15%. கிளியரா? சோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கேட்டாங்கன்னா நம்ம இதோடயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்டோடைய பர்சன்டேஜ் எக்ஸ் பர்சன்டேஜ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் என்னன்றதை நான் பார்க்கணும். 15%. ரொம்ப அவசரப்பட்டு 12 நம்ம என்ன பண்ணக்கூடாது? 12 போட்டக்கூடாது. சரிங்களா? என்ன கேட்கிறாங்கன்றதை நான் செக் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது a person borrows 10,000 for 3 years. 3 வருஷத்துக்கு வாங்குறாங்க. 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 3 வருஷத்துக்கு வாங்குறாங்க. 5% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, வாங்கி he immediately lends it to another person. வாங்கி உடனே என்ன பண்ணிட்டாங்க? வேற ஆளுக்கு கடன் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவு? 8 இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 8 32 33 டிவைடட் பை 4%. சரி, கொடுக்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. அப்ப இதுவும் 3 years தான், இதுவும் 3 years தான். ஓகே, வாட் இஸ் ஹிஸ் கெயின் டிரான்சாக்ஷன் பெர் இயர்? ஒரு வருஷத்துல அவருக்கு கெயின் எவ்வளவு வரும்? இப்ப உதாரணமா நான் ஒரு 100 ரூபாயை வாங்கி ஒரு 10% வட்டிக்கு நான் வாங்கி இன்னொரு ஆளுக்கு நான் 5% வட்டிக்கு நான் 15% வட்டிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 5% தான் எனக்கு லாபம். அதே தான் இங்க. சரிங்களா? அப்ப இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு என்னது அப்படின்னா 5 அதாவது 5 டிஃபரன்ஸ் 33 டிவைடட் பை 4. கரெக்டுங்களா?
ஓகே, அப்ப இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? 5 அப்ப 13/4% அப்படின்றது இவருக்கான லாபம். சரிங்களா? அப்ப 13ஓட மல்டிபிள் பார்த்தாலும் ஓகே தான். சரி, 13/4% இவருக்கான லாபம். அப்ப 100% அப்படின்றதுதான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளவு கடன் வாங்கினாரு? 10,000. அவருக்கான லாபம் எனக்கு என்னது? 13/4%. ஓகே, அப்ப 1 2 1 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 100 × 13/4 சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? 13 × 25. அப்ப 10 × 25ன்றது 250. 3 × 25ன்றது 75. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு 325. கிளியரா? 250 + 75 325. வேலை முடிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? Anisa borrowed 28,260 from her friend and 9% per annum simple interest. She returned the amount after 9 months. How much interest did he pay? Okay, ஒரு வருஷத்துக்கு வாங்கி 9 மாசத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி அவங்களுக்கு போட முடியாது. எவ்வளவு மாசத்துல திருப்பி கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம போட முடியும். அப்ப 9 மாசத்துல திருப்பி கொடுக்குறோம்னா 9 மாசத்துக்கான வட்டி என்னன்றதை நான் பார்க்கணும். சரிங்களா? இப்ப 9% பெறணும். அப்ப 12 மாசத்துக்கான வட்டின்றதான் 9%. கரெக்டுங்களா? அப்ப 9 மாசத்துக்கான வட்டி எவ்வளவுன்னு பார்க்கணும். கரெக்டா? இப்ப இதை கேன்சல் பண்ணா 3 9 4 12. இத 1/3 27 /4%. இதுதான் அவங்களுக்கு போடக்கூடிய வட்டியா இருக்கணும். அப்ப 28,250 260ல 27/4% எவ்வளவு? சரிங்களா? சரி, ஓகே. இப்ப 27/4% என்னன்றதை நம்ம பார்க்கணும். சோ ஃபைனலா நம்ம சால்வ் பண்ணலாம். 28,260ல 27/400 என்னன்றதை நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்ப இது எல்லாமே கேன்சல் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பா என்னுடைய ஆன்சர் எப்படிதான் வரும்? எனக்கு 27ஓட மல்டிபிள், அதாவது 3 × 9. ஸோ 9ஓடைய மல்டிபிள் தான் என்னுடைய ஆன்சர். ஸோ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம செக் பண்ணலாமா? இப்போ இங்க 9 கேன்சல், 3 6, இங்க +1 7, 7 + 2 9 கேன்சல். அப்ப இது கிடையாது. அப்ப இங்க 9 கேன்சல், 7 5 12, 12 + 5 17, 18 வருது. ஸோ இதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? சால்வ் பண்ணி சொல்லக்கூடாது. அடுத்தது இங்க 9 கேன்சல், 8 + 1 9 கேன்சல், 4 + 2 கிடையாது, 9 கேன்சல், 7 5 12 3 கிடையாது. அப்போட ஆன்சர் அது ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். உட்காந்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, மறுபடியும் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இதை சால்வ் பண்ணி பாருங்க, இதே ஆன்சர் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு. அடுத்து என்ன நமக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டெக்னீஷியன் கிரேட் 3ல கேட்ட சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, a sum of money amounts to 52,020 ஓகே in 6 months. 52,020 ரூபாய 6 மாசத்துக்கு கொடுக்குறாங்க at the rate of 8% per annum. சரிங்களா? ஒரு வருடத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரேட்டு? 8% ரேட் கொடுக்குறாங்க. ஆனா the interest is compounded quarterly. குவார்டர்லினா என்னது? நமக்கு ஒரு வருஷத்தை 4ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா? 12 மாசத்தை 4ஆ பிரிச்சா 3 மாசம். அப்ப 3 மாசத்துக்கு ஒரு தடவை நமக்கு என்ன பண்றாங்க? இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஃபைண்ட் த சம். சம் என்னன்றது கேள்வி. சரிங்களா? அந்த தொகையை கண்டறிக்க. ஃபைண்ட் த அமௌண்ட். ஓகேவா? அதான் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு. ஓகே, ஒரு சம் அமௌண்டா மாறிடுச்சு. எனக்கு சம் என்னன்றது கேள்வி. என்னுடைய சம் பிரின்சிபல் என்ன? இன்ட்டு. ஓகே, 6 மாசம் தான் நான் என்ன பண்றேன்? வட்டிக்கு கொடுக்குறேன். அப்ப மொத்தம் ஒரு வருஷத்துக்கான வட்டி எனக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அவங்க? 8%. நான் 6 மாசத்துக்கு தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லியாச்சு. அப்ப 6 மாசம்ன்றது எனக்கு என்னதுன்னா 4%. கரெக்டுங்களா? எனக்கு இந்த 4% 2 குவார்டர்ல கொடுக்குறாங்க. ஸோ மொதல் 3 மாசத்துக்கு ஒரு 2%, அடுத்த 3 மாசத்துக்கு ஒரு 2% எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிரின்சிபல்ல இருந்து 2% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 102/100 இன்ட்டு 102/100 ஈக்குவல் டு, இதான் நம்மளுடைய ஆன்சர் 52,020. ஏன்னா சம் என்னவா மாறிடுச்சு? அமௌண்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணிடலாமா? சரி, இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும்? 51. இதை 2ஆல கேன்சல் பண்ணா
2 2 4 ரிமைனிங் 1 6 2 12 0 1 2 0 இந்த 2601 எங்கேயோ பார்த்தோமா இருக்குல்ல என்னது இது 51 ஸ்கொயரோட வேல்யூ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் 51 into 2 னு பிரிச்சுக்கலாம் சோ 51 ஸ்கொயர் வேல்யூஸ் இங்க இருக்கு சோ 51 கேன்சல் ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 10 னு இருக்க போகுது கரெக்ட்டா ரிமைண்டர் 10 இருக்க போகுது இந்த 2-வை கேன்சல் பண்ணனா ஒரு இதை நான் 15 வச்சுக்கிறேன் ஸோ எனக்கு டைரக்டா மல்டிபிள் பண்ணா P = 50 into 100 into 10 ஸோ என்னோட ஆன்சர் 1 2 3 4 0 என்னோட ஆன்சர் என்னது 50000 கிளியரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம் எப்படி செப்பரேட் பண்றதுன்றத பார்த்தாச்சு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ரமேஷ் டெபாசிட் அப்ப இதை எனக்கு என்னது பிரின்சிபல் சரிங்களா இன் ஹிஸ் அக்கௌண்ட் which pays an annual interest rate 12% compounded quarterly okay calculate the total in his account after 6 months அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் அங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் என்னன்னு கேட்டாங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க பிரின்சிபல் கொடுத்துட்டு அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப 6 மாசம் 12% அப்படின்னா 6 மாசத்துக்கு எனக்கு என்ன வரும் 6% தான் வரும் அதையுமே காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்னா இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் 3% நம்ம என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா செப்பரேட் பண்ணிக்கலாமா அப்ப என்னோட ஆன்சர் என்ன வரும் 24000 into 103 divided by 100 into 103 divided by 100 சரிங்களா 0 0 0 3 0 கேன்சல் 3 0 கேன்சல் அடுத்தது சோ என்னோட யூனிட் டிஜிட் இல்லனா 103 உடைய ஸ்கொயர் நமக்கு தெரியுமா 103 உடைய ஸ்கொயர் நமக்கு என்னது +3 106 09 என்னோட ஆன்சர் என்னது 106 09 கரெக்ட்டா 106 09 into 24 ஓகே டிவைடட் பை 10 இப்ப 24ஆல மல்டிபிள் பண்ணி என்னோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு நம்ம பாத்திர முடியுமா ஒரு ஸ்தானத்துல தான் புள்ளி வைக்க போறோம் 9 36 அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் பி கிடையாது ஆப்ஷன் டி கிடையாது சோ இது ரெண்டுல தான் எனக்கு இருக்க போகுது ரெண்டுமே 25000 கொடுத்திருக்கான் நமக்கு என்ன கிடையாது வேற வழி கிடையாது சோ 24ஆல மல்டிபிள் பண்ணிடலாம் சரிங்களா 10609 24 9 36 6 24 ஒரு 4 9 18 6 12 1 2 சோ என்னோட ஆன்சர் என்னது 6 11க்கு 1 ரிமைனிங் 1 4 5 6 இந்த ரெண்டு டிஜிட் எதுனா பார்த்தாலும் கூட நம்மளால சால்வ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்ப்போம் சால்வ் பண்ணிடலாம் என்னோட ஆன்சர் என்னது 25461 ஏன்னா ரெண்டு கடைசி ரெண்டு டிஜிட் கூட நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா 4 5 6 2 + 2 4 இங்க 5 இங்க 2 அப்ப 25461 0.6 அப்படின்றது இந்த டினாமினேட்டர் கூடிய 10 டினோட் பண்ணுது கிளியரா நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் ஓகே if a sum 80000 becomes thrice itself ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் சரிங்களா நிறைய எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல் ஓகேவா என்ன ஆயிடுச்சு அதோடைய இதுல இருந்து 3 மடங்கா மாறிடுச்சு எத்தனை வருஷத்துல அப்படின்னா 8 வருஷத்துல கரெக்டா என்னுடைய பிரின்சிபல் ஒரு பார்ட்டா இருந்து 3 பார்ட்டா மாறிடுச்சு இதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் 3/1 அப்படின்னு எழுதுவோம் 3 பார்ட்டா மாறிடுச்சு எத்தனை வருஷத்துல அப்படின்னா 8 வருஷத்துல சரிங்களா 8 வருஷத்துல ஓகே ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முக்கியமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி சால்வ் பண்ணுவோம் then how much will it become after 24 years ஓகேவா 24 வருஷத்துல எவ்வளவா மாறும் சோ 24 வருஷத்துல எவ்வளவா மாறும் அப்படின்றது கேள்வி அப்ப 8 இன்ட்டு என்னது இது நமக்கு 8 இன்ட்டு 3 கரெக்டா இன்ட்டு 3 சோ அதே மாதிரி இந்த பவர் 1 இன்ட்டு 3 நம்ம பண்ணணும் அப்ப 3/3 என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 27 சரிங்களா அப்ப 27 மடங்கா மாறும் அப்படின்றது நான் கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்ப கேள்வி என்னது 30 ஆண்டுகளுக்கு பிறகு then how much ஓகே எவ்வளவு வரும்ன்றது நமக்கான கேள்வி 24 மடங்கா மாறும் சொல்லியாச்சு அப்ப 8000 இன்ட்டு 24 அப்ப 8 இன்ட்டு 27 அப்ப 8 56 6 ரிமைனிங் 5 ஓகே 8 2 16 + 5 21 அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 216000 கிளியரா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி சம் கேட்டா
இந்த மாதிரி த்ரைஸா மாறுது அப்படின்னு சொல்லி த்ரைஸோ ட்வைஸோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. பவர்ல இருக்கிறதா எத்தனை மடங்கா மாறி இருக்குன்றதை நான் மல்டிபிள் பண்ணணும். இந்த பக்கம் கொடுத்துட்டு இது கேட்கலாம், இயர்ஸ் கேட்கலாம், இல்ல இயர்ஸ் கொடுத்துட்டு அது கேட்கலாம், ஏதாச்சும் ஒன்று மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இயர்ஸையும் பவரையும் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். வாட் இஸ் த அமௌண்ட் ஆன் 20,000 ஓகே ஃபார் 6 months? 6 மாசத்துக்கு இதோடைய அமௌண்ட் என்ன அப்படின்றது கேள்வி. அப்ப இதான் நமக்கு என்னது, பிரின்சிபல். ஓகே, 12% இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் குவார்டர்லி. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த சம் தான். இப்ப 12% இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா காம்பவுண்டட் குவார்டர்லியா இது பண்ண சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்கு தான் எனக்கு என்னது கேட்டிருக்காங்க. சரிங்களா? குவார்டர்லியா நான் பண்ணேன் அப்படின்னா 12 நாளா டிவைட் பண்ணா 3%. சரிங்களா? அப்ப 6 மாசம்னா 2 டைம் போட்டா போதும். அப்ப 20,000 இன்ட்டு 103 டிவைடட் பை 100 இன்ட்டு 103 டிவைடட் பை 100. 0 0 0 0 0 0 0 0 கேன்சல். 103 ஸ்கொயர் தெரியும், 106 0 9 இன்ட்டு 2 போட்டோம்னா நம்மளோட ஆன்சர் என்னது, 21218. ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் நம்பர் 30. Lalit deposit 42,000 in his account that pays an annual interest rate 20% compounded half yearly. Okay, calculate the total amount after the 1 year. 1 yearக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்றது கேள்வி. 42,000 டெபாசிட் பண்றாங்க. 20% வட்டி விகிதத்துல அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி என்ன பண்றோம், கூட்டப்படுறோம். அப்படின்னா 20% அப்படின்றது நமக்கு 10% மாறிடும். அப்ப ஒரு வருஷத்துக்கு கேட்கறாங்க அப்படின்னா என்னோட ஆன்சர் எனக்கு என்னது, 42,000 இன்ட்டு 110 டிவைடட் பை 100. இது முதல் 6 மாசத்துக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். அடுத்த 6 மாசத்துக்கு அப்படின்னா 110 டிவைடட் பை 100. கரெக்டுங்களா? அப்ப கண்டிப்பா 11ஓட மல்டிபிளா இருக்கணும். எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்து நான் எலிமினேட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 5 + 8 10 13. 13ல 2 போச்சுன்னா 11. சோ வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, 5 + 6 11. 11ல 8 போச்சுன்னா வராது. இங்க 5 + 6 11. 11ல 8 5 போச்சுன்னா வராது. 5 + 8 13. 13ல 8 போச்சுன்னா வராது. சோ என்னோட ஆன்சர் தான் எனக்கு ஆப்ஷன் ஏ தான். இல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். 0 0 0 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. சோ ஃபைனலா 11 121 இன்ட்டு 4 2 அந்த 0க்கு பதிலா ஒரு 10 நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்ப 42 இன்ட்டு 121. அப்ப 42 121. அப்பனா 1 2 2 2 4 1 2 1 4 4 2 8 1 4. சோ என்னோட ஆன்சர் 8 2 0 1 5 5082. அடுத்தது ஒரு 10. சோ என்னோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. கிளியரா? இல்லனா 11ஓட மல்டிபிள் பார்த்து நம்ம வேலையை சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் டாபிக். அடுத்து என்ன டாபிக் அப்படின்னா ஒர்க் அண்ட் டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, A and B can complete your work in 12 days and 6 days ரெஸ்பெக்டிவ்லி. அப்ப ஏன்றவங்க 12 டேஸ்லயும் பீன்றவங்க 6 டேஸ்லயும் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஏ பி. சரியா? ஏன்றவங்க எவ்வளவு, 12 நாள்ல. பீன்றவங்க எவ்வளவு, 6 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. சரி, ஓகே. they started the work ரெண்டு பேருமே டுகெதர். பட் ஆஃப்டர் 2 days 2 நாளைக்கு அப்புறம் என்னவாயிருச்சு அப்படின்னா B had to leave. 2 நாள் என்னவாயிருச்சு, B கிளம்பிட்டாங்க. ஆஃப்டர் 2 days. ஓகே, and A completed the remaining work alone. The remaining work was completed in days. அதோட எவ்வளவு நாள்ல முடியும்? அதாவது A B அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் தனித்தனியா அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த வேலை ஸ்டார்ட் ஆகுது. வேலை ஸ்டார்ட் ஆகி 2 நாள்ல B என்ன கொடுத்துட்டான், டெகால்ட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்ப ரிமைனிங் இருக்க ஒர்க்கை A வந்து என்ன பண்ணுவான், எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவான்றது நமக்கான கொஸ்டின்ஸ். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? சரி, இப்போ இது டேஸா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 12, இது 1, இது 2. இது அவங்களுடைய எஃபிஷியன்சி நமக்கு கிடைச்சிடும். சரியா? இப்ப B என்ன பண்றான் அப்படின்னா அந்த 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்றாப்ல, கிளம்பிட்டாப்ல. சரிங்களா? இப்ப அவர் 2 நாள் எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க, 2 நாள் வந்து முதல் 2 நாள் என்னவா இருக்குன்னா 2 பேர் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணிருப்பாங்க. சரி, இப்ப A B இருக்காங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஏவும் பியும் முதல் 2 நாள் என்ன பண்ணிருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க.
முதல் 2 நாள் எவ்வளவு வேலையை முடிச்சிருக்காங்க நான் பாக்குறேன். 3 × 2 6. கரெக்டுங்களா? அப்ப 6 ஒர்க் என்னவா இருக்குன்னா இந்த 2 நாள்ல முடிஞ்சிருக்கும். இப்ப இந்த ரிமைனிங் இருக்கிற நாள்ல மொத்தம் எவ்வளவு ஒர்க் பெண்டிங் இருக்கு? 6 ஒர்க் பெண்டிங் இருக்கு. இதை யாரு மட்டும் தான் பாப்பா? ஏ மட்டும் தான் பார்ப்பான். அப்ப ரிமைனிங் டேஸ் அப்படின்றது நமக்கு என்னது? ஏ மட்டும் இந்த 6 ஒர்க்கை பார்க்கக்கூடிய டேஸா இருக்குமா? அப்ப 6 ஒர்க் டிவைடட் பை ஏ ஓட எஃபிஷியன்சி. சோ என்னோட ஆன்சர் அது 6 டேஸ். ஆப்ஷன் டி 6 டேஸ். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் A, B, C can do a piece of work in 12, 15, 20 and 13 days. A, B, C ஆகியோரால் ஒரு வேலை முறையை 12, 15, 20 மற்றும் 30 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அப்ப A, B, C, D சரிங்களா? இவங்க எவ்வளவு நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னா 12 நாள். அடுத்தது இவங்க 15, இவங்க 20, அடுத்தது D 30. இதெல்லாம் அவங்க வேலையை செஞ்சு முடிக்கிறது. அவர்கள் அனைவரும் இணைந்து வேலையை தொடங்கினார். அப்ப எல்லாரும் சேர்ந்து வேலையை தொடங்கிட்டாங்கன்னா நான் ஃபைனலா அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சியம் கண்டுபிடிச்சிடணும். 12, 15, 20, 30 எல்சியம் எனக்கு என்னது 60. சரிங்களா? சோ எஃபிஷியன்சி I12 60, 4 × 15, 3 × 20, 2 × 20. ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 4, சியோட எஃபிஷியன்சி 3, டியோட எஃபிஷியன்சி 2. இப்ப இதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து வேலையை 3 பேரும் தொடங்கியாச்சு. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு 2 நாள் வேலை இருக்கு. சரியா? 2 நாளைக்கு அப்புறம் என்னவாயிருச்சுன்னா டி அந்த வேலையை விட்டு விலகிட்டாங்க. ஓகே, இப்ப இதே கொஸ்டின் தான் இதுவும் இதே மாதிரி தானே இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல எனக்கு ரிமைனிங் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்க 2 பேரும் எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்கன்றத பார்த்துட்டு ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ அதை ஏ மட்டும் எவ்வளவு பார்த்தான்றதை நான் பார்த்தேன். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு டோட்டல் டைம் டு ரெக்கார்ட். அப்ப டோட்டல் டைம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் யாரு மட்டும் இருந்தாங்கன்றத பார்த்து அவங்க மட்டும் எவ்வளவு வேலை பார்த்தாங்க எவ்வளவு நாள் பார்த்தாங்கன்றத கண்டுபிடிச்ச எனக்கு போதும்ல. கரெக்டா? ரிமைனிங்னா இவங்க பார்த்ததை நான் கழிச்சுட்டு தான் நான் பார்த்துருக்கணும். ஓகேவா? டோட்டல் டைம் கேட்டாங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் யார் இருக்காங்கன்னு பார்த்தா மட்டும் எனக்கு போதும். கரெக்டா? சரி, ஓகே. டி லீவ்ஸ் ஆஃப்டர் 2 days. அப்ப 2 நாள்ல டி போயிடுறான் அப்படின்னா அவன் 2 நாள் எவ்வளவு வேலை பார்த்திருக்கானோ அதை மட்டும் நான் ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கவங்க கண்டினியூஸா வந்துகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்ப டி 2 நாள்ல போயிட்டான் அப்படின்னா 2 2 4. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? 4 ஒர்க்கு போயிருச்சு. கரெக்டா? அப்ப 4 ஒர்க்கு போயிருச்சு. ஏன்னா டி நான் வந்து சேர்க்கல, அவனை கிளப்பி விட்டாச்சு. இப்ப ABCD ஸ்டார்ட் பண்ணாங்க. டி வேலை பார்த்ததை மட்டும் நான் எடுத்துட்டேன். மீதி பேர் போய்கிட்டே தான் இருக்காங்க. சரியா? டோட்டல் ஒர்க்கு கிட்ட அவங்க பாட்டு கடைசி வரையும் போயிடுவாங்க. சரியா? அடுத்து என்னது? வேலை முடிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு சி விலகினார். இப்ப ஒரு வேலை கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியா? முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடினா அந்த 3 நாள் அவன் எவ்வளவு வேலை பார்த்திருக்கான், எவ்வளவு அவன் இருந்தா எவ்வளவு வேலை பார்த்திருப்பியான்றத என்னோட ஒர்க்ல என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். சோ சி 3 நாள் அப்படின்னா 3 × 3 9 பிளஸ் 9. சரிங்களா? இப்ப ஒரு சார்ட் மாதிரி நம்ம வரைஞ்சுக்கலாம் நம்மளோட புரிதலுக்காக. A, B, C, D 4 பேரே என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி 2 daysல யாரு போயிடுறான்னா டி கிளம்பிடுறான். 2 daysல டி கிளம்பிடுறான். ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த டி ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாள் அவன் பார்த்த ஒர்க்கை நான் என்ன பண்ணிட்டேன்? மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ரிமைனிங் ஒர்க்கை மீதி பேர் பார்த்தா போதும். கரெக்டா? கிளியரா? இப்போ அடுத்தது முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சி கிளம்புறான். கரெக்டுங்களா? முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்க எவ்வளவு ஒர்க் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு கிளியரா முடிஞ்சிடும். அப்ப இவங்க முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இவனை நான் போகாம ஒருவேளை இருந்திருந்தானா அவன் எவ்வளவு ஒர்க் பார்த்திருப்பேன்னு சொல்லி நான் ஆட் பண்ணா இந்த இடத்துக்கு வந்துருவானாவே. ஒருவேளை இருந்தானா இவ்வளவு ஒர்க் பார்த்து என்ன பண்ணிடுவான்? எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க பிளஸ் பண்ணிருக்கோம், அங்க மைனஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது விலகினார். வேலையை முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு பி விலகினார். அதே மாதிரிதான் பி 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்கா அப்படின்னா இது என்னது? 4 2 8. அப்ப பிளஸ் 8. சரி, ஓகே. அந்த வேலையை முழுமையாக முடிப்பதற்கு தேவைப்படும் மொத்த நேரத்தை கண்டறிவும். மொத்தம் எவ்வளவு ஆகுன்றது கேள்வி. சோ இதெல்லாம் ஆட் பண்ண நினைக்கிறோம். 9 பிளஸ் 13 73. இந்த 73 ஒர்க்கை ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் யார் மெயின்டைன் பண்ணான்ற மாதிரி வச்சிருக்கேன் நானு. 3 பேர் மெயின்டைன் பண்ணாங்க. யார் யார்? A, B, C. அப்ப அவங்களோட எஃபிஷியன்சி என்னது? 5
9 10 12. ஸோ 12ன்றது அவங்களுடைய எஃபிஷியன்சி. இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன், கிராஸ் அவுட் பண்ணேன்னா 6 12 60 6 12 72, ரிமைனிங் 1/12. இதை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவருக்கு மாத்திரக்காக மேலே கீழே நான் 2ஆல மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 6 days 2 hours. கரெக்டா? 6 days 2 hours. ஆப்ஷன் சி இதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் போலாமா? Next, A can do a certain work at the same time. Okay, அதே நேரத்துல which is B and C together can do it. A செய்யக்கூடிய நேரத்துல Bயும் Cயும் என்ன பண்ணுவாங்க? சேர்ந்து அந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப Aக்கும் B plus Cக்குமான ரேஷியோ எனக்கு என்னது? 1:1. டைம் ரேஷியோவா இருக்கட்டும், இது இன்வெர்ஸா போட்டா எஃபிஷியன்சி ரேஷியோ எனக்கு என்னதான் வரும்? 1:1 தான் வரும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? If A and B together do it in 6 days. ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 6 நாள்ல முடிப்பாங்கன்னா. A plus B சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 6 நாள்ல முடிப்பாங்க. C alone in 42 days. C மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பானா? 42 நாள்ல முடிப்பான். அடுத்தது என்னது? B alone. B மட்டும் அந்த வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவுன்றது நமக்கான கேள்வி. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுமா? இதெல்லாம் நம்மளுடைய டேட்டா நம்ம எழுதியாச்சு. சரி, இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சலாமா? 42 என்னோட எல்சிஎம். 6 7 42 1. அப்ப சியோட எஃபிஷியன்சி 1. அப்ப நான் ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணா 2 பார்ட் அப்படின்றதுதான் A plus B plus C. A plus B plus C 2 பார்ட்ன்றது எனக்கு என்னது? 8. ஒரு பார்ட் அப்படின்றது எனக்கு என்னது? 4. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துல Aக்கு 4, B plus Cக்கும் 4. சரியா? எனக்கு Cயோட வேல்யூ 1ன்றது எனக்கு தெரியும், அதுலயே கொடுத்துருக்கான். Cயோட வேல்யூ 1 அப்படின்னா Bயோட வேல்யூ எனக்கு என்னது? 3. Bயோட வேல்யூ 3, Cயோட வேல்யூ எனக்கு என்னது? 1. கரெக்டா? புரிஞ்சா? சரி, இப்ப B மட்டும் அந்த வேலையை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. என்னோட டோட்டல் ஒர்க்குன்றதான் எனக்கு 42. B மட்டும் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா எஃபிஷியன்சி 3. சால்வ் பண்ணா 1 3 3 மீதி பிளஸ் 1 4 3 12. என்னோட ஆன்சர் என்னது? 14. ஆப்ஷன் டி. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் பைப் அண்ட் சிஸ்டம். டைம் அண்ட் ஒர்க் உடைய அப்ளிகேஷன்ஸ் தான் பைப் அண்ட் சிஸ்டம். சோ நம்ம கண்டினியூட்டியா பார்த்துடலாம். ஓகே, 3 inlet pipes A, B and C can fill a tank in 8 hours and 12 hours and 24 hours respectively. ஓகே, அதே மாதிரி தான் ஒர்க் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான். அப்ப 3 பைப் இருக்கு, 3 பைப்பும் நிரப்புறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. A, B, C அப்படின்னு இருக்கு. A, B, C. ஏன்றது 8 மணி நேரம், B அப்படின்றது 12 மணி நேரம், C அப்படின்றது நமக்கு என்னது? 24 மணி நேரம். கரெக்டா? சரி, இப்போ இதுக்கான எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 12 24. 24 எடுத்துக்கலாம். எல்சிஎம்ன்றது என்னது? 24. 3 24 2 1. ஓகே, அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? முதலில் A மட்டும் 1 மணி நேரம் திறக்கப்படுகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் பைப் A இஸ் ஓபன்ட் அலோன் இன் ஃபார் எ ஹவர். ஓகே, 1 மணி நேரம் மட்டும் நான் திறந்திருக்கேன் அப்படின்னா மொத்தத்துல ஒரு 1 மணி நேரம் மட்டும் என்ன பண்றேன்? ஏவை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வேற நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்கு? அலோன். தென் பைப் B இஸ் ஓபன்டு அண்ட் போத் A, B run together for the next 2 hours. அடுத்த 2 மணி நேரத்துக்கு நான் என்ன பண்றேன்னா ஏவும் பியும் சேர்ந்து இருக்க போகுது. அடுத்து B ஓபன் பண்ணிட்டேன். அடுத்த 2 மணி நேரம் எனக்கு என்னது? ஏவும் பியும் சேர்ந்து ஓபன் பண்ணி இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் C ஆல்சோ ஓபன்ட். C ஓபன் பண்ணிட்டேன் அண்ட் ஆல் 3 pipes run together. நான் எதை என்ன பண்ணல? க்ளோஸ் பண்ணல. சரியா? until the tank is full ஆகுற வரைக்கும் 3 ஓட போகுதுன்னு சொல்லியாச்சு. How much total time for the start from the take time to fill the tank? Okay, இதுக்கப்புறம் C ஓபன் ஆகுது. இப்போ A plus B plus C மூணும் ஓட போகுது. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றும் எவ்வளவு மணி நேரத்துல ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். A 1 மணி நேரம் ரன் ஆயிடுச்சுன்னா இது 3 லிட்டர் என்ன பண்ணிருக்கோம்? ஃபில் பண்ணிருக்கோம். கரெக்டா? அடுத்தது A plus B 2 மணி நேரம் ரன் ஆயிருந்துச்சு அப்படின்னா 3 plus 2 5. 1 மணி நேரத்துல 5 லிட்டர் ஃபில் பண்ணுது.
2 மணி நேரத்துல என்ன பண்ணிருக்கோம் 10 லிட்டர் ஃபில் பண்ணிருக்கோம். மொத்த டேங்கோட கெப்பாசிட்டி நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்னா 24 லிட்டர்னு நம்ம வச்சிருக்கோம். அதுல 13 லிட்டர் போச்சுன்னா ரிமைனிங் 11 லிட்டரை A plus B plus C 3 சேர்ந்து ஃபுல் பண்ணிருக்குமா? ஸோ என்னது 6 3 plus 2 plus 1 6ன்றது அதோடைய எஃபிஷியன்சி. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 ரிமைனிங் என்னது 5/6. ஓகேவா? எல்லாமே ஹவர்ல இருக்கிறதுனால நான் மினிட்டா மாத்துறதுக்கு இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு மொத்தமா எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்ற பார்த்துடலாமா? மொத்தமா இது 1 மணி நேரம், இது 2 மணி நேரம் 3 மணி நேரம், இது 1 மணி நேரம் 4 மணி நேரம். அப்ப என்னோட ஆன்சர் என்னது 4 hours. அடுத்தது 60ன்னா 1 மணி நேரம், அதுல 50 நிமிஷம் தான் ரன் ஆயிருக்கு. அப்ப 4 hours 50 minutes. 4 hours 50 minutes. ஆப்ஷன் டி இதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் 3 pipes X, Y and Z can fill a tank in 12, 15 and 20 hours. All 3 pipes are opened together, but pipe Z is closed 3 hours before the tank is complete. ஓகேவா? 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே Z க்ளோஸ் பண்ணியாச்சு. In how many hours will the tank be filled? எல்லாமே ஃபில் பண்ற டேங்க் தானே. சோ எல்லாமே பாசிட்டிவ் தானே. இப்ப 12 15 20 இந்த 3 இருக்கா? X Y Z X Y Z இது 12 இது 15 இது 20 கரெக்ட்டுங்களா? இதோட LCM நமக்கு என்னது 60. I 12 60 4 இங்க 3 3க்குமான எஃபிஷியன்சி போட்டாச்சு. 3 குழாய்களும் திறக்கப்பட்டது. ஓகே, நிரம்புவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்? 3 மணி நேரத்துக்கு முன்னாடினா அந்த 3 மணி நேரம் அவங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்றத சேர்த்து நம்ம பண்ணிக்குவோமா? அவ 3 மணி நேரம் இருந்தாங்கன்னா எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். அப்ப Z வந்து 3 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா 3 9 அப்ப பிளஸ் 9 கரெக்டா? அப்ப டோட்டல் கெப்பாசிட்டி இப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு 69. இப்ப இந்த 69 இவங்க 3 பேர் செஞ்சு 12 ஓகேவா? எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுவாங்க? I 12 60 ரிமைனிங் 9/12. சரிங்களா? இதை நான் மினிட்ஸ்க்கு மாத்தினேன் அப்படின்னா மேலையும் கீழே என்ன பண்ணணும் 5 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 5 hours 45 minutes. ஆப்ஷன் சி. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் பைப் A B A can fill a tank in 10 hours, B can fill a tank in 12 hours, C can empty the tank in 15 hours. இப்போ இந்த சம்ல தான் நமக்கு empty tank வருது, காலி பண்றது வருது. சரிங்களா? இப்போ A எவ்வளவு நேரத்துல ஃபுல் பண்ணிடுவான் 10, B எவ்வளவு நேரத்துல ஃபுல் பண்ணிடுவான் அப்படின்னா 12. சரிங்களா? C எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணுவானா 15. ஸோ இது எம்டின்றதை டினோட் பண்ணதுக்காக நான் எழுதும் போதே மைனஸ்ன்னு போட்டு எழுதி வச்சுக்கணும். அப்பதான் சம்மி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாம என்னவாகும் கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்படுகின்றன. ஆனால் 4 மணி நேரத்திற்கு பிறகு சி குழாய் மூடப்படுகிறது. காலியாக உள்ள தொட்டியை முழுமையாக நிரப்ப எடுத்துக்கொள்ளும் மொத்த நேரத்தை கண்டறியும். இதே மாதிரி ஒரு சம் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். சரிங்களா? அவன் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டான். டோட்டல் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா? இப்ப டோட்டல் முழுமையாக நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் அப்படின்னு கேட்டாலே அவன் 4 மணி நேரத்துல என்ன வேலை பார்த்திருக்கேன்றதை நான் பார்த்தா போதும். சரிங்களா? 4 மணி நேரத்துல யார முடியும்? சி க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, இதோட எல்சிஎம் நமக்கு என்னது வருது அப்படின்னா 60. இங்க 6 இங்க 5 இங்க நமக்கு என்னது 4. ஓகே, இப்ப முதல் 4 மணி நேரம் நான் பாக்குறேன். முதல் 4 மணி நேரம் 6 பிளஸ் இது மைனஸ்ல இருக்க போகுது 6 11 11 4 போச்சுன்னா நமக்கு என்னது 7. கரெக்டா? 7. அப்ப முதல் 4 மணி நேரம் அப்படின்றதுல எனக்கு 4 hours 7 நாங்க 28 லிட்டர் எனக்கு என்னவா இருக்கும் ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? அடுத்து எனக்கு யாரு மட்டும் தான் இருக்க போறா? ஏவும் பியும் மட்டும் தான் எனக்கு என்ன பண்ண போறாங்க கண்டினியூ பண்ண போறாங்க. சரியா? ஏவும் பியும் மட்டும் தான் இருக்க போறாங்க. அப்படின்னா 28 40 60ல 28 போச்சுன்னா எனக்கு ரிமைனிங் 32 லிட்டர் இருக்கு. இவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னா டிவைடட் பை 11. சரிங்களா? அப்ப 2 10 டிவைடட் பை 11 இதுதான் என்னுடைய ரிமைனிங் ஹவர்ஸ். ரிமைனிங் ஃபில் பண்றதுக்கான ஹவர்ஸ். அவன் கேட்டது டோட்டல் ஹவர்ஸ். அப்ப இது 4 + 2 6. அப்ப 6 10/11 தான் என்னுடைய ஆன்சர். இதான் என்னோட டோட்டல் ஹவர்ஸ். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம டாப் ஐஸ். ஓகேவா? மதுரையில மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸோட டாப் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ்லயுமே குரூப் டிக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. முக்கியமா இது ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச்.
ஃபோக்கஸ் 2.0 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Okay, a car travels 120 km at an unknown speed. அதுக்கு ஸ்பீடு சொல்லல. x km per hour அப்படின்ற ஒரு ஸ்பீட்ல 120 km டிராவல் ஆகுது சொல்லியாச்சு. And then return ஆகுது. ஓகேவா? அதே 120 km தானே ரிட்டர்ன் ஆகுது x plus 20 km per hour. The average speed for the whole journey average speed 60 km per hour. இப்ப இந்த இடத்துல distance constant னா என்னோட average speed உடைய ஃபார்முலா 2xy divided by x plus y. கரெக்ட்டா? சரிங்களா? அப்ப 2 into ஃபர்ஸ்ட் ஸ்பீடு நமக்கு என்னது x அப்படின்ற ஸ்பீடு, ரெண்டாவது ஸ்பீடு நமக்கு என்னது x plus 20 அப்படின்ற ஸ்பீடு டிவைடட் பை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 2x plus 20. இது ஈக்குவல் தான் எனக்கு என்னது என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு 60 km per hour. கிளியரா? ஓகே, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x rounded to 1 decimal. சரியா? இப்போ 1 decimal அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப்டர்ல இருந்து எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேலையை சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேட் ஆகுதான் செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஆனா இப்படி ரவுண்டட் ஆஃப்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வேற வழியே கிடையாது, நம்ம இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 2x இருக்கு. ஓகே, 2x into x plus 20. அடுத்து அதே மாதிரி அந்த பக்கம் போச்சு அப்படின்னா உள்ள மல்டிபிள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 60 into 2x plus 20. சரிங்களா? இப்போ இந்த 2ஐயும் இந்த 16 கேன்சல் பண்ணா 30. வேற எதை கேன்சல் பண்ணா வேற இதுல இருந்து காமனா 2 வெளியில எடுத்தா மறுபடியும் 60 தான் வரப்போகுது. ஓகே, இப்போ நான் உள்ள மல்டிபிள் பண்ண என்ன வரும் எனக்கு x² plus 20x equal to 30 மல்டிபிள் பண்ணா 60x plus இந்த 30 மல்டிபிள் பண்ணா 32 6 அப்ப 600. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணுமா? நெக்ஸ்ட் x எல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம், அப்ப x² இது இங்கிட்ட வந்துச்சுன்னா -40x minus 600 equal to 0. இப்போ இது எந்த ஃபார்மட்ல எனக்கு இருக்கு அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இருக்கு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா இது இன்ட்டு இது அப்படின்னு ஒண்ணா அது மல்டிபிள் பண்ணணும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ற வேல்யூஸ் இது என்ன பண்ணணும், சம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப மல்டிபிள் பண்ணா எனக்கு 600 வரணும், சம் பண்ண எனக்கு என்ன வரணும் -40 வரணும். இப்ப 600 மல்டிபிளா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரல. ஓகேவா? என்னது இப்ப உதாரணமா 30 into 20 போட்டா அப்படின்னா எனக்கு 40 வராது. ஓகே, 10 into 60 போட்டாலும் எனக்கு என்ன வராது 40 வராது. ஸோ எந்த ஃபார்மட்டுமே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா x is equal to -b plus or minus root of b² minus 4ac divided by 2a. இதுதான் நம்மளுடைய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்முலா. ஏன் சார் வரல அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வேல்யூ ஒரு வேல்யூ தான் நமக்கு வேணும், அந்த வேல்யூ தான் நமக்கு ஹோல் நம்பராகவே இல்லை ஆப்ஷன்லேயே. அப்போ அதை பார்த்தோன்னே நம்ம இதை செக் பண்ணவே முடியாது, இந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். சரிங்களா? இப்போ இதுக்குள்ள நம்ம சால்வ் பண்ணலாமா? இது b, இது நமக்கு என்னது c. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ 40. சரிங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b². 40 மைனஸ் 40 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 1600. அடுத்தது மைனஸ் சிக்கு மைனஸ் இருக்கா, ஸோ பிளஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1 இருக்கு. சரிங்களா? 4 இன்ட்டு 600, 6 24 2400. சரியா? டிவைடட் பை நமக்கு என்னது 2. சரி, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 1000 2000 3000 4000. ஸோ 4000க்கு நான் ரூட் போட்டேன் அப்படின்னா இது ரூட் விட்டு நான் வெளியில எடுக்கிறது எப்படி இருக்கும், இந்த 40 அப்படியே இருக்க போது பிளஸ்ல தான் இருக்கு, மைனஸ்ல இல்லை. ஸோ 100ல இருந்து 1 வெளியில எடுத்துனா 10. சரிங்களா? அகைன் 40ல இருந்து 2 வெளியில எடுத்துனேன் அப்படின்னா 2. அப்போ ரூட்டுக்குள்ள எனக்கு 10 இருக்க போகுது டிவைடட் பை 2. கரெக்டுங்களா? அப்ப இதுல இருந்து மொத்தமா நான் 2 காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா 10 பிளஸ் 20 சரி 2 காமனா வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 20 பிளஸ் 10 ரூட் 10 டிவைடட் பை 2. 2 கேன்சல். ஸோ என்னோட ஆன்சர் என்ன வரும்னா 20 பிளஸ்
10√10. கரெக்டுங்களா? இதே மாதிரி ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட வேல்யூஸ் இதில் இருக்கு, ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ √10 ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? தெரியல, ஏன்னா அப்ராக்சிமேட்டா 3 பாயிண்ட்ல வரப்போகுது. கரெக்டா? அப்ப 3 பாயிண்ட்ல வருதுன்னா 30 + 20 அப்படின்னா என்னோட ஆன்சர் 50. என் ஆப்ஷன்ல 50ல ஒரு ஆன்சர் இருந்தா வேலை முடிச்சு. ஆனா எனக்கு என்ன வச்சிருக்கேன், 4 ஆப்ஷனுமே 50ல தான் வச்சிருக்கேன். அப்ராக்சிமேட்டா போடுறதா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது, இந்த லாங் டிவிஷனல் யூஸ் பண்ணணும். அப்ப 10க்கு நான் ரூட்டை விட்டு வெளியில எடுத்தேன் அப்படின்னா 3 9. சரிங்களா? ரிமைனிங் 1. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 3 × 2 பண்ணா 6. அப்ப புள்ளி வச்சா 0 வராது. சரியா? அப்ப இன்னொரு 0 போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், 60 × 61 × 1. 61 × 1 61. அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன வருது, 39. கரெக்டுங்களா? அப்ப என்னோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னதுன்னா 3.1. அப்ப 3.1னா 31. ஸோ அப்ராக்சிமேட்டா என்னோட ஆன்சர் என்னதுன்னா 51. ஸோ 51 கொஞ்சம் கிரேட்டர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா என்னோட ஆன்சர் கிடைக்க போகுது 51.6. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? 51.6. கிளியரா? சரியா? இந்த சம் இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா அப்ராக்சிமேட் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்ததுனால இப்படி நம்ம சால்வ் பண்றோம். ஒருவேளை அந்த வார்த்தையெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா கொண்டு போய் சால்வ் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், 2 person A and B start from the same point. ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. A walks 5 கிலோமீட்டர். சரி, ஆஃப்டர் T hours, ஒரு T ஹார்ஸ்க்கு அப்புறம் B என்ன பண்றான், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா A வந்து 5 km/h ஸ்பீட்ல நடக்கிறாப்ல. ஒரு T ஹார்ஸ்க்கு அப்புறம் B ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் கேச்சஸ் A ஆஃப்டர் 2 hours. ஒரு 2 மணி நேரத்துல ஏவை பிடிச்சிடுறாங்க. அப்ப எனக்கு என்னன்னா, இவன் அந்த T + 2 ஹார்ஸ்ல A கடந்த தொலைவும், சரியா, T + 2 ஹார்ஸ்ல A கடந்த தொலைவும் 2 ஹார்ஸ்ல B கடந்த தொலைவும் எனக்கு சமமா இருக்குமா? அவன் 2 மணி நேரத்துல பிடிச்சிட்டால, இவன் ஆல்ரெடி முன்னாடி ஒரு T ஹார்ஸ் விட்டுட்டியான், அடுத்து ஒரு 2 மணி நேரம் போயிருக்கான். அப்ப இது ரெண்டும் எனக்கு சேமா? இஃப் த ஸ்பீட் ஆஃப் B இஸ் 8, ஓகே, A உடைய ஸ்பீட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, என்ன நமக்கு 5. அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், T இன் மதிப்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இதை சால்வ் பண்ணா A க்கு பதிலா 5. அப்ப T + 2, A உடைய ஸ்பீட் எனக்கு 5. அப்ப டைம் இன்டு ஸ்பீட் தான் எனக்கு என்னது, டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 × 8. உள்ள சால்வ் பண்ணா 5T + 10 = 16. அப்ப 5T = நமக்கு என்னது 6. அப்ப T = நமக்கு என்னது 1.2. சரிங்களா? ஆப்ஷன் B. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், 120 மீட்டர் லாங் ட்ரெயின் passes a pole in 12 seconds. அப்ப இது ட்ரெயினோட லென்த், இது ட்ரெயின் போற ஸ்பீடு, சரி டைம். ஓகேவா? இது ரெண்டையும் வச்சு ட்ரெயினோட ஸ்பீடு நான் கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரெயினோட ஸ்பீடு அப்படின்றது 180 / 12. அப்ப ஓவர் 12 ரிமைனிங் 6 I 12 60 15 மீட்டர்/செகண்ட் அப்படின்றது என்னுடைய ட்ரெயின் ஸ்பீட். A second 120 மீட்டர் லாங் ட்ரெயின் மூவிங் in the same direction. சேம் டைரக்ஷன்ல 120 மீட்டர் லாங்ல இருக்க ட்ரெயின் மூவ் ஆகுது of the first train and crosses the first train in 15 seconds. What is the speed of the second train? இப்ப ரெண்டாவது ட்ரெயின் அப்படின்றது 120. அப்ப 180 + 120 அப்படின்றது எனக்கு என்னன்னா 300. ரெண்டும் சேர்ந்து 15 செகண்ட்ல போகுது அப்படின்னா எனக்கு ரெண்டும் சேர்ந்த ஸ்பீடு 20 மீட்டர்/செகண்ட். கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். இப்ப இது சேம் டைரக்ஷன் அப்படின்றதுனால செகண்ட் ட்ரெயினுடைய ஸ்பீடு மைனஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய ஸ்பீடு எனக்கு என்னது 15 ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் என்னது 20. ரெண்டையும் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்? சேம் டைரக்ஷன். சரிங்களா? அப்ப S = என்னோட ஆன்சர் என்னது 35 மீட்டர்/செகண்ட். இது செகண்ட் ட்ரெயினுடைய ஸ்பீட். அப்ப இதே என்னோட ஆப்ஷன்ல இருக்கான்னு பாக்குறேன், இல்ல அது மீட்டர்/செகண்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன், km/h சேஞ்ச் பண்ணிக்க போறேன். அப்ப 35 km/h போடணும் என்னது 18 / 5. இதை சால்வ் பண்ணா 7. அப்ப 7 × 18 8 × 56 யூனிட் டிஜிட் 6. என்னோட ஆன்சர் 126 km/h. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா?
Next, sum number 40. The length of the two trains starting from station P and Q are in the ratio 3:2. When they run opposite direction, the speed of 54 km per hour and 72 km per hour respectively, they cross each other in 30 seconds. The train starting from P crosses a bridge in find the length of the bridge. Okay, அப்ப இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல ட்ரெயினுடைய லென்த்துக்கான ரேஷியோ இருக்கு, பிளஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, ஸ்பீடு இருக்கு. இதை வச்சு ட்ரெயினோட லென்த்தை நான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ட்ரெயினோட லென்த்து ரேஷியோ இருக்கனால வேல்யூஸ்ல கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு பீன்ற ட்ரெயின் ஒரு பிரிட்ஜை 90 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது. அப்ப அந்த பிரிட்ஜோட லென்த் என்னன்றதை நான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இப்ப ஃபர்ஸ்ட் டேட்டாவை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு ட்ரெயின் என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 5x. சரி, டிவைடட் பை, ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணணும் கிலோமீட்டர்ஸ். அப்ப 70, 120, 126, அப்ப 126. இது எனக்கு மீட்டர்ல கிடைக்கும். சோ என்ன பண்ண போறேன்? 5/18 ஈக்குவல் டு, சரிங்களா, ஈக்குவல் டு எனக்கு என்னது, எவ்வளவு நேரத்துல போச்சுன்றது எனக்கு தெரியும். சோ என்னோட ஆன்சர் என்னது? 30 செகண்ட்ஸ். கரெக்டா? என்னோட ஆன்சர் 30 செகண்ட்ஸ். சரியா? சரி, இப்ப இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன வரும்? 9 18, இங்க 9 ரிமைனிங் 3 36, 9 36, அகைன் 7 0 கேன்சல், 5 கேன்சல். அப்ப x is equal to எனக்கு என்ன வந்துச்சுன்னா 210. அப்ப என்னுடைய கான்ஸ்டன்ட் 210 கிடைச்சிச்சு. அப்ப p அப்படின்றதோடைய லென்த்ன்றது எனக்கு 3x. அப்ப லென்த் ஆஃப் p ஈக்குவல் டு எனக்கு என்னது? 630. கரெக்டா? 630. இப்ப அடுத்தது p அப்படின்றது 90 வினாடிகள்ல அந்த பாலத்தை கடக்குதுன்னு சொல்லியாச்சு. கரெக்டா? அப்ப இதோட லென்த் எனக்கு 630. இது பிரிட்ஜோடைய லென்த் எனக்கு தெரியாது. டிவைடட் பை ஸ்பீடு, p உடைய ஸ்பீடு அப்படின்றது எனக்கு என்னது? 54 கிலோமீட்டர். 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதை வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 5/18 ஈக்குவல் டு எனக்கு என்னது? 90. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுமா? 630 பிளஸ் L. இப்போ 18 கேன்சல் பண்ணா 3 3 15. அப்ப 15 இன்ட்டு 9 எனக்கு என்ன? 15 இன்ட்டு 10 150. அப்படின்னா 1350. அப்ப இது அங்கிட்டு போச்சுன்னா L ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 720. அப்ப பிரிட்ஜோட லென்த் எனக்கு என்னது? 720. ஆப்ஷன் ஏ. கிளியரா? கிளியரா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெண்டையும் தனித்தனியா நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது a 200 meter long train passes a man standing on a platform 10 seconds. ஒரு மேன் பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறாங்க. அந்த 200 மீட்டர் லாங் ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா 10 செகண்ட்ல என்ன பண்ணுது? கிராஸ் பண்ணிடுச்சு. how long will it take to cross another 350 meter long train? ஓகே, 600 km per hour in opposite direction. அப்ப இந்த டேட்டாவை வச்சு எனக்கு அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியுமா? சால்வ் பண்ண எனக்கு என்ன வரும்? 20 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது என்னோட ட்ரெயினுடைய ஸ்பீட். ஓகே, 20 மீட்டர் பெர் செகண்ட் ட்ரெயினுடைய ஸ்பீட். ஓகே, அடுத்தது இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை 60 இன்ட்டு 5/18 போட்டேன்னா எனக்கு மீட்டர் பெர் செகண்ட் 6 18. அப்ப 50/3 அப்படின்றது எனக்கு இதோடைய ஸ்பீடு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்தாங்க? ரெண்டு ட்ரெயினுமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும். எவ்வளவு நேரம் ஆகுன்றது கேள்வி. இது 200, இது 350. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 550 டிவைடட் பை ஆப்போசிட் டைரக்ஷனா ரெண்டையும் கூட்டணும். 3 6 60 பிளஸ் 50 110 இன்ட்டு 3 0 5. ஸோ என்னோட ஆன்சர் என்னது? 15 செகண்ட்ஸ். கரெக்டா? என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 15 செகண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட், a traveler moves from city A to city B 48 km per hour and return 60 km per hour if the total time taken for the whole journey. நான் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறேன். சரியா? போயிட்டு திரும்பி வரேன். போயிட்டு மொத்த டைம் கொடுத்தா ஒரு ஃபார்முலா,
நான் போயிட்டு திரும்பி வரதுக்கான டைம் டிஃபரன்ஸ் கொடுத்தா ஒரு ஃபார்முலா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அப்ப மொத்த டைம் கொடுத்துருக்காங்களா, மொத்த டைம் கொடுத்தா நம்மளோட ஃபார்முலா நமக்கு என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு s1 s2 டிவைடட் பை s1 plus s2 into total time. கரெக்டா? ஸோ நான் இதுல சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஒன்று 48, இன்னொன்று என்னது எனக்கு 60, ரெண்டையும் கூட்டினோம்னா 108, என்னோட டோட்டல் டைம் 9 சரிங்களா. ஸோ ஓரம்போதா 9, ஓரம்போதா 9, ரிமைனிங் ஒன்று 20 18, அப்போ 4, என்னோட ஆன்சர் 6 24. ஸோ என்னோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது 240 கிலோமீட்டர், 240 கிலோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் நம்ம டேப் ஐஸ், இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குவல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோமா. இதே மாதிரி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு நம்மகிட்ட எல்லா புக்ஸுமே பைலிங்குவல், அதாவது தமிழ் இங்கிலீஷ்ல எல்லா புக்ஸுமே அவைலபிள் இருக்கும் சரிங்களா. ரீசனிங்கா இருக்கட்டும், அர்த்மெட்டிக்கா இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ஜிகே, எஸ்எஸ்சிக்குன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமா அவங்களோட பிஒய்க்கு எல்லாம் சேர்த்து கம்பைல் பண்ண ஒரு புக்குமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இன்னொன்று ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, நம்ம எல்லாரும் படிக்கிறோம், ஆனா நமக்கு இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்ற ஒரு அனலைசிஸ் நமக்கு தெரியாது கரெக்டா. அதை ஃபாலோ பண்றதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு புக்கு. இதுல எல்பிஎம் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லிப்பாங்க, லேர்ன் ப்ராக்டிஸ் மார்க் சரிங்களா. இதெல்லாம் கரெக்டா இந்த புக்கை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம எதுல வீக்கா இருக்கோம், நமக்கு எது பிளஸ்ஸா இருக்கு, நம்ம எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும் எக்ஸாம்ல அப்படின்ற எல்லா மெத்தடுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ல இருந்து எல்லா புக்கும் அவைலபிளா இருக்கு. இந்த புக்கை நீங்க கொரியர்ல வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம், இல்ல வெப்சைட்ல ஆர்டர் போட்டாலும் இதை வெப்சைட் ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லை பக்கத்துல தான் எங்களுக்கு பிரான்ச் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அங்க போயிட்டு நேர்ல விசிட் பண்ணி அங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா. சரி, இன்னைக்கான கண்டென்ட் நம்ம முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க ஓகேவா. பிளஸ் இன்னைக்கு பார்த்தோம்ல இந்த ஃபைல் அப்படியே நம்ம டேப் ஐஸ் சென்ட்ரல் டெலகிராம் பேஜ்ல இருக்கும். டெலகிராம் பேஜ் எங்க இருக்குன்னா நம்ம யூடியூப் பேஜ்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல டேப் சென்ட்ரல்னு ஒரு டெலகிராம் பேஜ் இருக்கா, இந்த டெலகிராம்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கண்டென்ட்டோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது டெலகிராம் பேஜ்ல வரும், அதையும் நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த ஃபைலும் இந்த டெலகிராம் பேஜ்ல அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகேவா. இதோட சேர்ந்து இந்த மாதிரி டாப் 100 கொஸ்டின்ஸ், 72 கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், கான்செப்ட் வீடியோவா இருக்கட்டும், இல்ல ரெகுலர் நோட்டிபிகேஷன் வீடியோவா இருக்கட்டும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா டேப் ஐஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.